2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கடைசி வசனத்தை மாத்திரம் பார்ப்போம். வாக்குத்தத்த வசனத்தை பார்ப்போம். நீங்கள் திடமனதா இருந்து காரியங்கள் நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. வாழ்க்கையில் கர்த்தர் துணையா இருக்குன்னா அதால் கர்த்தர் துணையா இருக்கத்தக்கதான உத்தமம். இது ஆங்கிலத்தில் குட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சது அப்ரைட். என்னது? நீதியாய் நடப்பவர்கள். கொஞ்சம் கவனிங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு படியையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனித்தால் எவருமே எதையுமே தனித்து செய்ததாக பார்க்க முடியாது. சரிதானா ஐயா? வாழ்க்கையை பாருங்கள். வாழ்க்கைக்கு ஒரு துணை தேவை. ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவை. அப்படிதானே ஐயா? ஆதி ஆமத்தில் என்ன சொல்லியிருக்குது? ஏற்ற துணை. சரிதானா? வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால் துணை இருக்குது. ஒரு பெண், ஆண். அப்படிதானா? அப்புறம் பிள்ளைகள். அவர்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு வெவ்வேறு துணைகள். நான் பேசுறது உங்களுக்கு நல்லா புரியுதா? ஒரு ஆணுக்கு ஒரு பெண், பெண்ணுக்கு ஆண். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்பவும் சரியாக இருக்காது. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சா இவங்க வாழ்க்கையில் வேறு துணைகள் தேவைப்படுகிறது. வேற துணை. நான் பேசுறது உங்களுக்கு புரிகிறதா? பள்ளிக்கூடத்துக்கு போனால் வாத்தியார் துணை. அப்படி தானே ஐயா? பிற பிள்ளைகள் துணை. சரிதானே ஐயா? ஃப்ரெண்ட்ஸ். வேலை ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் தனியாக நினைச்ச முடியாது, செய்ய முடியாது. அங்கேயும் என்ன தேவைப்படுது? சொல்லுங்க ஐயா. சரிதானா? இல்லை நானே தனியாக எல்லாம் செய்வேன்னு சொல்ல முடியுமா ஐயா? செய்ய முடியாது. புரியுதா? ஆமாம். வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் துணைகள். நான் சொல்கிறது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? தனியாக யாருமே எதை செய்ய முடியாது. ஒரு அட்டெண்டர் இருப்பார், ஒரு 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 ஆஃபீஸில் வேலை பார்க்குற கிளர்க் இருப்பாப்புல. இப்படி பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும்? துணையாக தான் இருக்கணும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? சரிதானா? துணை இல்லாமல் இருக்கவே முடியாது. சபையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு துணை. இவைகள் எல்லாமே தேவையாகத்தான் இருக்கிறது. இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? இல்லை எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொன்னால் நினைச்ச முடியாது. நான் ஒரு போதகர் அப்படின்னா நீங்கள் இல்லாமல் நான் யாரும் கிடையாது. போதகர் கிடையாது, ஒரு மேய்ப்பன் கிடையாது. அப்போ துணை இல்லாமல் வித்தவுட் எனி மேட்ஸ், ஹெல்ப் மேட்ஸ், துணை இல்லாமல் இந்த உலகத்தில் நினைச்ச முடியாது. வாழ முடியாது. முடியாதுன்னு என்ன? முடியலை. ஒரு அலையிலையா சொல்லுங்க. அப்படித்தானே ஐயா? ஆனால் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான துணை என்பது கணவன் மனைவி. நான் ஆவியானவர் நமக்கு போட்டது இது ஒரு உண்மை. எத்தனை துணைகள் ஆனாலும் வந்துட்டு என்ன செய்யும்? போயிடும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? எத்தனை துணைனாலும் எவ்வளோ நாளைக்கு தான்? வேலை பார்க்குற இடத்துல அது வரைக்கும் தான். ஸ்கூலில் இது வரைக்கும் அது வரைக்கும் தான். சரிதானையா? சபையை எடுத்துக்கிட்டா கூட இப்படி தான் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட டைம். பரலோகத்துக்கு போனால் அது இருக்கும். இது பாருங்கள், எங்கே போனாலும் எவ்வளோ தான். பிள்ளைகள் தாய்ங்கிற உறவு கூட இப்படி தான். அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். அது ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஆகி வச்சுப்போம். என்ன மாதிரி ஆகிட்டு? ஆஃபீஸ்னா புரியுதா? அது ஒரு டைம், செட்டன் பீரியட் வரைக்கும் அம்மா அப்பா, அதுக்கப்புறம் என்ன இல்லை அந்த உறவுகள் இல்லை. ஆனால் அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் இருக்கும், சாவது வரைக்கும். அப்படிதானா? பிரியவே முடியாது. பிரிய முடியுமா ஐயா? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? அது பிரியறதுங்கெல்லாம் நீங்கள் நம்ம பேசண்டாம். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனால் அது நடக்கிற வேறு காரியங்கள். அப்போ கணவன் மனைவி உறவுங்கிறது எப்படித்தான்? அதை பிரிக்கவே முடியாது. நான் சொல்கிறது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? எது வரைக்கும்? இந்த உலகத்தை விட்டு போகிறது வரைக்கும் என்ன கிடையாது? பிரிவு கிடையாது. நான் பைபிளை படித்தேன். பைபிள் படிக்கும்போது என்னதுன்னா, அதாவது நீ வேதனையோட பிள்ளை பெறுவாயாம். அந்த வார்த்தையை கவனிக்கணும். வேதனையோட பிள்ளை பெறுவாளாம். ஆனால் ஆசை யாரை பற்றி இருக்குமா? அதுவும் பாருங்கள், சிலது பெற்று போட்டு அவள் தான் பாலும் கொடுக்கணும். அந்த அம்மா தான் தோட்டத்துக்கு வேலைக்கு போனான். இது மிருகம் மாதிரி அப்படியே கிடக்கும். எப்படி இருக்கும்? சரிதானா? அது துண்டை விரிக்கும், பேசாமல் என்ன செய்யும்? படுக்கும். இந்த அம்மா என்னத்தாலும் போய்ச்சி போட்டால் தின்னுக்கிட்டு கேட்டால் அவளுக்கு துணைக்கு நான் வேணும்ல,
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. பிரைஸ் லார்ட். யாருக்கு துணை? நம்மளா போய் இருக்க முடியா? சொல்லுங்க. அப்படி இருக்க முடியாது. அடித்தாலும் குத்துனாலும் அது பண்ணி மாதிரி தின்னுட்டு படுத்தாலும் அதான் என்னது, சரிதானா? பிரைஸ் லார்ட். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க தான் துணையாக இருக்க முடியும். நம்ம போய் அங்கே நிற்க முடியாது. துணையாக இருந்தால் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும். அப்படி சிலர் யாரும் இந்த துணையாக போய் உட்காந்துடாதீங்க. பிரைஸ் லார்ட். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா ஐயா? ஒரு வார்னிங் தான். ஆனால் இதில் என்ன உண்மைன்னு கேட்டால், இது கூட பிரிஞ்சிடும் ஐயா. இந்த துணை என்ன செய்யும்? ஒரு நாள் வரும்போது என்ன செய்யும்? போயிடுவாங்க. ஆனால் தாயின் கற்பத்தில் உருவானது ஒருவர் மாத்திரம்தாயா, கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. மேற்கொண்ட இன்னொன்று எழுதி வச்சிருக்கிறேன். மேற்கண்ட எல்லா துணைகள் இருக்காங்க பார்த்தியா, வேலை பார்க்கும்போது பல இடங்களில் பல துணைகள் வருவாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் மறைவாக இருந்து தூண்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கர்த்தர் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்து அவர்களை நமக்கு துணையாக வைக்கிறார். பிரைஸ் லார்ட். பேச எத்தனை பேருக்கு புரிகிறது? அவங்களுக்கே தெரியாது. ஆண்டவர் அவர்களை ஏவுகிறார். யார ஏவுகிறார்? நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரிகிறது? இதுக்கெல்லாம் மறைந்திருந்து செய்கிறவர் யார் தான்? கர்த்தர். ஆகினால் கர்த்தர் எல்லாருக்கும் துணையாய் இருக்காமல், ஆனால் எல்லாருக்கும் அவர் துணையாக இருக்க மாட்டார். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த துணைகள் எல்லாம் மாறி போயிடும். ஆனால் கர்த்தருடைய துணை மாத்திரம், இவங்க போனாலும் அவர் நம்ம கூடயே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் போனாலும், யார் போனாலும் யார் கூட இருப்பா? அவர் கூட இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்காக இப்போ உடனே செய்தியை கேட்டு அனுப்பி விட்டுறாதீங்க. கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. வேண்டாம்யா, இன்றைக்கி 1ஆம் தேதியா செய்தியை கேட்டால் நீ பேசாமல் இருந்துச்சு போயிரு. நான் அப்படி சொல்லலை. அது என்றைக்கோ ஒரு நாள் என்ன செய்கிறது, போகிறது நிச்சயம். பயப்படாதீங்க. நம்ம கூட துணையாக இருக்கிறவர் யார்? கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே நீங்கள் ஒரு காரியத்தை கவனிச்சிங்கனாக்க, அவர் சொல்கிறாரு, மோசையோடு நான் தான் இருந்து அவனை அப்படி நடத்தினேன், நான் உன் கூட இருப்பேன் அப்படிம்பார். மோசையோடு இருந்தது போல நம்ம பிரசங்கத்தில் சொன்னால், மோசையோடு நான் துணையாக இருந்து அவனை நடத்தினது போல உன்னையும் நடத்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு முறை அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாதீங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கர்த்தர் ஒருவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறவர் சொல்லுங்க. துணையாயிரு. எனக்கு துணை யார் தான்யா? ஆண்டவர். தாய் உருவாகும் முன்னே என்ன நீர் கண்டீர் தரிசனம் அப்பமே வச்சுட்டாராம். எப்போ புரியுதா உங்களுக்கு? ஐயா, நமக்கு ஆண்டவர் ஒருவர் தான் யாரு துணைங்கிறத மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஆனால் இதில் ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டால், கர்த்தர் எல்லாருக்கும் துணையாக இருக்க மாட்டார். அந்த உத்தமனுக்கு தான் துணையாக இருப்பார். அப்போ உத்தமனுடைய தகுதிகள் என்ன? தேவன் சாட்சி கொடுத்த உத்தமனாகிய யோசேப்பு. நான் யோபை பற்றி போட்டிருந்தேன். ஆனாலும் கூட அந்த யோபுடைய வசனத்தை வாசிங்களேன். யோபு 1:8 வாசிங்களேன். 1:8 தானே ஐயா? கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அப்போ உத்தமன்னா who is the upright person? ஐயா, நான் ஒன்று சொல்கிறேன் கவனிங்க. பொதுவாக எல்லாத்துக்குமே ஒரு தகுதி இருக்குது. தகுதினா என்னது? அதாவது குவாலிஃபைட் பர்சன். நமக்கு என்ன வேணும்? ஐயா, நான் ஒரு பாஸ்டராக இருக்கேன்னா எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு தகுதி வேணும். புரியுதா? தகுதி இல்லாமல் நான் யாராக இருக்க முடியாது. ஒரு பாஸ்டராக இருக்க முடியாது. பிரைஸ் லார்ட். நான் புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு போதகன், அதாவது சரியான அர்த்தம் அது ஒரு மேய்ப்பன். மேய்ப்பன்னா யாரை மேய்ச்சிக்கணும்? நான் கர்த்தர்ட்ட ஒன்று சொன்னேன், நீர் என்னைக்கு இந்த சபையை கொடுத்தீரோ இதுவரைக்கும் என் இருதயத்தின் உத்தமத்தின்படி மேய்க்கிறேன். அது நீங்கள் எல்லோரும் சாட்சி. அப்படி தானே? உங்கள் வீட்டில் 2 பேர் இருந்தாலும் ஸ்டடி எப்படி கொடுத்துருக்கேன்? அந்த முடிச்சுட்டு வந்திருக்கா? 2 பேர் இருந்தாலும் 1 மணி நேரம் தான். 10 பேர் இருந்தாலும் பிரைஸ் லார்ட். அதாவது ஒரு மேய்ப்பன் மந்தை என்ன செய்யணும்? மேய்க்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அப்போ எல்லாத்துக்கும் என்ன வேணும்? தகுதிகள் வேணும். அப்போ எல்லாரும் யாராயிர முடியாது.
சொல்லுங்க ஐயா. உத்தமர்கள் ஆக முடியாது. நம்ம ஊரில் இவன் பெரிய உத்தமையா அப்படிம்பாங்க, சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவன் பெரிய உத்தமே அப்படிம்பாங்க. அப்போ உத்தமனாக இருக்கிறதுக்கு என்ன வேணும்? If we want to become an upright person, we must have specific qualification. நமக்கு உத்தமர்களாக இருக்கணும்னா நமக்கு எப்படி இருக்கணும்? சில தகுதிகள் இருக்க வேண்டும். அது 15ஆம் சங்கீதத்தில் இருக்கு. கொஞ்சம் வாசிங்களேன், சீக்கிரம் வாசிங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். சரி, இப்போ இதில் வேற ஒன்றும் கேட்டால் நம்ம உத்தமர்களா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டால், வாசிக்கவங்க அவ்வளோ பேரும் நான் என் பேரை போடணும், நீங்கள் உங்கள் பேரை போடணும். அப்படி வாசிக்கலா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இது மொத்தத்தில் சொல்லியிருக்காது தாவீதின் சங்கீதம். இப்போ நான் என் பேரை போட்டு வாசிக்கேன். இப்போ வாஸ்த அன்மையான சகோதரியே சொல்லலாம், ஒருத்தரும் வாசிக்க மாட்டோம். ஏன்னா அப்போ நான் உத்தமனாகிய டேனியல் எப்படி இருக்கேன்? திரும்ப வாசிங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தகுதி வருது பாருங்க, சீக்கிரம் வாசிக்க. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும். நாவினால என்ன செய்ய மாட்டான்? பேக் பைட்டுப்பாங்க. அதாவது புறங்குறதுனா என்னன்னு கேட்டால், எனக்கு இப்போ ஒரு விளக்கம் தெரியுது. அது ஆங்கிலத்தில் பேக் பைட்டிங் அப்படிம்பான். பேக் பைட் அதாவது முதுகுக்கு பின்னால் பேசுறது, அப்படி தானே ஐயா? ஹீ தட் பேக் பைட்ஸ், பைட்டுனாலே கடிக்குது. என்ன போய் இங்கிலீஷ் அப்படி இருக்கு. நாட் வித் ஹிஸ் டங், நாட் டூயத் ஈவில் டு திஸ் நெய்பர், நாட் டேக் த ரிப்ரோச் அகென்ஸ்ட் ஹிஸ் நெய்பர். பாருங்க, அப்போ உத்தமன்னா யாரு? நம்ம ஊரில் சொல்லுவாங்க முன்னா, அதாவது கண்டா ஒரு பேச்சு, அப்படி தானே? புறங்குறுதல்னா என்ன அர்த்தம்? எனக்கு பைபிள் ஸ்கூலில் ஒரு பாஸ்டர் எனக்கு தெரியும். அவர் என்னுடைய நல்ல நண்பர். அவர் இப்போது பரலோகத்துக்கு போயிட்டார். அவரை கண்ணால் ஒரு நாள் பார்த்தேங்க. எங்களுக்கு அவர் இப்போ யாருன்னு சொல்ல மாட்டேனா. அவர் இப்போது இன்னொரு இடத்துல இன்னொரு பாஸ்டராக இருக்கிறார். அவர் வந்து அது என்னையா சொல்கிறது, வார்டன். அவர் முன்னாலோடி நிற்கிறாரு, இவர் பின்னால் வச்சுக்கிட்டு அவரை இப்படி காட்டுறாரு. என் கண்ணால் பார்த்தேனா யார? அப்போ புரிய, ஆனால் கண்டா சோத்திரம். புரியுதா? பேக் பைட்டிங். அதாவது உத்தமன்னா யாரு சொல்லுங்க ஐயா? கண்டா ஒரு பேச்சு, ஒரு அலிலியா சொல்லுங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த 1ஆம் தேதியிலே நீ காலை செய்தியை ஆராய்ந்து பாருங்கள். காலையில் செய்தி இப்போ 2023 சந்திக்கு முன்னால் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பாருங்கள். இதான் உண்மை. அப்போ உத்தமனா நடக்கணும்னா என்ன செய்யக்கூடாது? கண்டா ஒரு பேச்சு. இப்போ இதிலே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்ம அவ்வளோ பேர் என்ன செய்யிருப்போம்? ஏலம் எடுக்கிறதுக்கு துட்டுலோன்னே அவ்வளோ பேர் போயிடுவான். இங்கே தான் இருக்கோம், ஆனால் இப்போ வெளியே போகிறோம். ஏன்? நம்ம நான் எடுத்துக்கொள்ளுங்களேன். பொதுவாக 2 பேர் வீட்டில் உட்கார்ந்த நேரத்துலேருந்து ஒரே பேச்சு, பைக்கில் போன நேரம் பேச்சுன்னா அப்படின்னா என்ன தான் இருக்கணும்? நல்ல பேச்சாயாக இருக்கும். எவனை பற்றி ஆயிலும் பேசுறது, எவளை பற்றி ஆயிலும் பேசுறது. அது ஒரு நாள் என்ன செய்யாது? நிற்கவே நிற்காது. நான் சொல்கிறது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? அப்புறம் யாரு? தன் தோழனுக்கு தீங்கு செய்ய. தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது. நெய்பர்னு இருக்கு ஆங்கிலத்தில். தோழனுக்கு என்ன செய்யக்கூடாது? அவன் யாரு? ஏன்னா நீங்கள் மீகா படித்து பார்த்தீங்கன்னா, சிநேகிதனை நம்பாத, தோழனை நம்பாதன்னு இருக்கு. ஏன்னா தோழனுக்கு துரோகம் பண்ணுற காலம் இப்போ எக்கச்சக்கம் இருக்கு. அப்படி தானே? கொஞ்சம் எனக்கு பேச இடம் கொடுங்க. என்ன ஆண்டவராக இயேசுக்கு துரோகம் பண்ணவன் யாரு? யூதாஸ். அப்படிதானா? யூதாஸ் முத்தம் கொடுத்து காட்டி கொண்டு வரும்போது இயேசு என்ன சொன்னார்? சிநேகிதனே அப்படின்னாரு. யாரை பார்த்து? முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்க? அவன் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கான். அப்போ முத்தம் கொடுக்கறது அன்பில் அங்கே சொல்லிட்டு வந்திருக்கான். நான் எவனுக்கு முத்தம் கொடுக்கணும் அவன் தான் பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டாப்புல. ஏன்னா சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? எவனுக்கு முத்தம் கொடுக்கணும் அவன் தான். கரெக்டாக அவன் யாருக்கு முத்தம் கொடுக்கான்? இது முத்தம் இல்லை. எந்த முத்தம் எதுக்கு? காட்டி கொடுக்க. உடனே பிடிச்சிட்டானுங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்க. அவன் தோழனுக்கு சீக்கிரம் வாசிங்க.
தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி எதாவது நிந்தை, அவன் கெட்டுட்டாயா, விழுந்துட்டான், வச்சுட்டான், அதை காது கொடுத்து நிச்சக்கூடாது. பாஸ்டர் சுந்தரம் ஐயாவை பற்றி நல்லா, இப்போ நம்மலாம் அந்த அளவுக்கு இல்லைன்னு நான் சொல்வேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு அதை பற்றி பேச பிடிக்கல. அவரை பற்றி நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, யாரையாயிலும் பற்றி புறங்கூறா தயவு செய்து வராதன்றார். அது பேசாத. நல்ல தேவ மனுஷன். அதாவது யாரையாயிலும் பற்றி எதையும் பேசினா தயவு செய்து என்ன செய்யாத. இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கோமா, கூப்பிட்டு ரூபா கொடுத்துலாய பேசுகிறோம், புட்டு கொடுத்து வாங்கி வச்சு என்ன செய்கிறோம், பேசுகிறோம். நாளை சொல்லு, அவரை பற்றி பேசு. பிரைஸ் தி லார்ட். தன் தோழனுக்கு தீங்கு செய்யாதவன், பணத்தை வட்டிக்கு கொடுக்காதவன், ஆகாதவன், அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களே என்ன செய்கிறான். இதெல்லாம் தகுதி இருக்கணையா. இப்படிப்பட்டவன் அசைக்கப்படுவதில்லை. ஒரு அலையிலையா சொல்லுங்கள். அதனால் இந்த தகுதி இல்லைன்னு சொல்லி யாரும் ஓடிடாதீங்க. ஒருத்தருக்கும் தகுதி கிடையாது. இந்த இடத்துல தாவீது தன்னையும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இது ஒரு தகுதியை பற்றி சொல்லியிருக்கு. ஒரு அலையிலையா சொல்லுங்க ஐயா. இது அவனுடைய தகுதியை பற்றி சொல்லியிருக்கு. அதனால் இந்த 2024 இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. நம்ம விட்டு கொடுத்தா போதும். நேற்று வரைக்கும் பேசணும்னா நாக்க என்ன செய்யணும், அறுத்துறாதீங்க, பேசாமல் இருங்க, அவ்வளோதான். நான் சொல்கிறேன், உங்களை பற்றி நம்ம அதாவது தெருவில் போகிற நாய் கொலைச்சி என்ன ஆக போகுது. அதான் ஒரு போதகர் நம்ம அருமையான ஊழியக்காரர் குற்றாலத்தில் பேசும்போது சொன்னாப்புல, அதாவது இந்த ஒட்டகங்கள்லாம் பாலைவனத்தில் போகுமா, நாயெல்லாம் கொலைக்குமா, ஒட்டகம் அதை கண்டுக்கிடவே செய்யாதான். இன்றைக்கி ஒப்பு கொடு அந்த செய்தியை கேட்க என்ன செய்யணும், அதை இன்ச்சாக அந்த கமிட்மெண்ட் வேணும். அதாவது மருந்து ஏற்றும் போது ஸ்டெப்பாக என்ன செய்யணும். ஒரு சில மருந்து வெளியே வந்துடும். அதனால் ஸ்டெப்பாக விட்டு கொடுங்க. ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. முதல்ல கொடுக்க வேண்டியது என்னது, நம்ம நாக்கை நீட்டணும். ஆண்டவரே என் நாக்கை என்ன செய்தேன், கொடுக்கேன், நான் இன்னிலேருந்து பேச மாட்டேன். ஏன்னா நான் யாராக இருக்கணும். ஏன்னா இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்னது, உத்தமனுக்கு தான் கர்த்தர் தொட. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ உத்தமிக்கு தான் கர்த்தர் தொட. யார் நீ, உத்தமர்களோ உத்தமிகளோ அதை பற்றி பேசலை. ஆனால் இந்த மாதிரி தகுதி நமக்கு என்ன செய்யணும். அப்படியானால் செல்போன்லையும் இந்த கண்டவனெல்லாம் குறை சொல்லுது என்னெல்லாம் சீவ நீரோடை, அது சீவ நீரோடை செத்த நீரோடையாக மாறிட்டு இருப்போம். சிலர் சேனலே அதுக்கு தான் வச்சுருக்காங்க. திருந தடியை மாதிரி பேசுகிறான் ஐயா. அதாவது ஒரே குற்றப்படுத்திகிட்டே இருந்தால் என்னையா வேலை. அப்போ இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னாக்க, இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவங்களுக்கும் மருத்துவர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. மருத்துவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டாக்க, வியாதி இருக்கிறத சோப்படுத்துவாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணது செத்ததை தான் இருப்பான். அப்போ நமக்கு இதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் சொல்கிறது எத்தனை பேர் கேள்வி. நம்முடைய பிரதமர் மோடியை பற்றி என்னெல்லாமோ சொல்லுதாங்க. அவர் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கார். சரி, இப்போ நான் அடுத்தால ஒரு பாயிண்ட்டை நீ இங்கே தான் ரொம்ப தெளிவாக கவனிக்கணும். அடுத்தால கர்த்தர் என்ன சொன்னார், யோபுவை பார்த்து என்ன யோபுவின் விஷயத்தில் சாத்தானை பார்த்து என்ன சொன்னார், என் தாசனாய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. அப்போ அவனை பார்த்து கேட்குறாரு, நீ எங்கேருந்துப்பா வர. நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்காக வேண்டியதாங்க. அவருக்கு தெரியாதா அதெல்லாம். பொதுவாக சொல்லுவாங்க, காவல்துறையில் திருடனை பிடிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு பெரிய காரியம் கிடையாது. நான் திருநெல்வேலியில் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். ஒரு சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒருத்தன் திருடிட்டானா. அவன் சப் இன்ஸ்பெக்டர்னா அவருக்கு தெரியாது, நடந்தது உண்மையாக நமக்கு தெரியாது. அவன் காவல்துறை சொல்லுதான், என்ன நம்மள்கிட்டே பிடிச்சிட்ட, கொண்டாந்து குடு அப்படின்ட்டாங்க. ஏன்னா காவல்துறையில் எவன்லாம் ரவுடி எவன்லாம் திருநங்கிறது எங்கே இருக்குது, அங்கே ரெக்கார்டு இருக்கும். அப்படி தானே, கவனிங்கள். அதனால் இப்போ அவருக்கு தெரியாதா, நமக்கு தெரிஞ்சுக்கிட்டதுக்காக வேண்டி சொல்கிறாரு ஐயா. அவன் எல்லா இடத்துலையும் சுற்றி வராங்க, தெரியுமா தெரியாதா, தெரியும். இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளேயும் நம்ம என்ன சர்ச்சு என்ன பெரிய பாதுகாப்பா. அவன் நினச்ச நேரம் வருவான். இப்போ இங்கேருந்து ஒரு ஆள் அங்கேருந்து கூப்பிடுவான், எதுக்கு நீ உட்காந்து வெளியே வான்னு சொன்னான்னு சரி தான். இவன் குடு குடுன்னு ஓடுவான், எதுக்கு ஓடுதானே தெரியாது. புரியுதா. அப்புறம் அம்மா மாரெல்லாம் கூப்பிடுவாப்பில், அங்கே போ. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சது இல்லை. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துட்டு 2 அம்மா மாறு இங்கே இவங்க போன உடனே அங்கே ஒரு தலை எந்திரிச்சான். அப்படின்னா 2 பேருக்குள்ளே என்ன இருக்குது, இவன் ஒரு ஆளை வச்சு சாத்தான் இப்போ 2 பேரை தூக்கிடுவான். இப்போ அவர் சொல்கிறாரு, என் தாசனாய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. அப்போ அவர் சொல்கிறாரு,
கர்த்தருக்கு பயந்து, தேவனாய எனக்கு பயந்து, பொல்லாப்புக்கு விலகிறவனாகிய யோபுவை போல் ஒருவனும் இல்லை. இதைத்தான் இப்போ யோபுவை பற்றி பார்க்க போகிறதில்ல. திடீர்னு எழுதிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் யோசேப்பை கொண்டு வருகிறார். கவனமாக கேட்கணும். உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 39 அதிகாரம் 7 - 12 வரைக்கும் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. சரிதான், நான் வாசிக்க வேணுமா? வாசிக்க வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். 39 என்ன இருக்குது? யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசுக்கு விற்க அந்த மீதியானியர் கொண்டு எவ்வளோ விலைக்கு விற்றானோ நமக்கு என்ன செய்யாது தெரியாது. அடிமையாக விற்றார்கள், அப்படி தானே? அதுக்கப்புறம் அடிமையாக என்ன சோறு போட்டுட்டே இருப்பாப்புல. உடனே வேலை கொடுத்தாங்க. வேலை கொடுக்கும்போது யோசேப்பு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது, அப்படி தானே? ஏன்னா சொல்லு புரியுதா? சிலர் பாருங்கள், சிலர் வேலை செய்தாங்கன்னா நல்லா இருக்கும். சிலது அவங்க என்னத்தை தொட்டாலும் திங்க முடியவே செய்யாது. இப்போ எங்கள் வீட்டிலலாம் அவங்களுக்கு சாப்பாடு தயாரிக்கக்கூடிய கிருபை நிறையா இருக்குது. அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் நான். ப்ரைஸில் எல்லார்ட்டையும் சர்டிஃபிகேட் வாங்கக்கூடியது அதுதான். டேஸ்ட்டு எப்படி இருக்கும்? நம்ம டேஸ்ட்டுக்கு என்ன ஜாப்பில் புரியுதா உங்களுக்கு? அது ஒரு கிருபை. அது அவன் அம்மாட்ட இருந்து பெற்ற கிருபையாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். பாட்டியாகி லோகிஷாலுக்குள்ளும் சிலர் சாப்பாடு வச்சாங்கன்னா சாப்பிட்றதுக்கே நமக்கு என்ன இருக்காது. ஏன்னா சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? சரிதானா? அப்போ இவன் செய்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் இவன் பார்க்குறாப்புல. போத்திவார் உடனே ப்ரமோஷன் கொடுக்குறான், வீட்டுக்கு என்ன கொடுக்குறான்? சொல்லுங்கய்யா. இப்போ பாருங்க, இப்போ இப்படி இருக்கும்போது இங்கே பெரிய பிரச்சனை. ஆம்பளைக்கு பொம்பளையால் பிரச்சனை, பொம்பளைக்கு அவன் வேலைக்கு வந்திருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா போத்திவார் மனைவி எப்போ பார்த்தாலும் யாரையே பார்க்காப்புல, இவனையே பார்க்காப்புல. எனக்கு ஒரு வேதனை கேட்டால் அவன் கல்யாணம் கட்டினதே மறந்துட்டான்னு நினைக்கிறேன். எதை? தனக்கு ஒரு புருஷன் இருக்காங்கதே. ஏன்னா எப்போ பார்த்தாலும் யாரையே பார்க்காப்புல. ஏன்னா டேக்ஸ் என்ன எழுதுறாருன்னா, யோசேப்பு அந்த அந்த போத்திபாருடைய மனைவியுடைய சிநேகிதர்களை விட அவன் அழகாக இருப்பானா. எப்படி இருப்பானா? பியூட்டியாக இருப்பான். ஏன்னா அவன் ராகேலுடைய மகா. சரிதானா ஐயா? யாருடைய மகன்? ராகேலுடைய பிள்ளை. புரியுதா உங்களுக்கு? அதனால இவன் ஃபுல்லாக யாரையே பார்க்கா. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பேசுறதை நல்லா கவனிக்கணும். ஏதோ ரொம்ப யோக்கியர்கள் மாதிரி பிரசங்க, எல்லோரும் அயோக்கியர்கள். புரியலையா? என்ன போய் போத்திபார் மனைவி நினைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிக்கனாக்க, இந்த தேவனுக்கு பயந்து, நான் நேரம் இல்லாதனால நான் சுருக்கிக்கிட்டே இருக்கிறேன். சுருக்குன்னா அதை நீங்கள் வாசிக்க விடாமல் சொல்கிறேன். என்ன நடக்குன்னு கேட்டாக்க, இவ பார்த்துக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் அவன்கிட்ட ஓப்பனாக பேசிவிட்டான். யார்கிட்ட? அந்த 2 ஸ்டெப்பாக இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். ஒன்று, யோசேப்பிட்ட பச்சையாக பேசுகிறான். அது எவ்வளோ கொச்சையான வார்த்தையா? ஆனால் இவன் கண்டுக்கிடலை. அவன் சொல்கிறான், நீ என் கூட உட்காரு. புரியுதா? அப்படி தானே அர்த்தம். அவள் கூட இருக்க வேண்டிய புருஷன், அப்படி தானே? சரியா தப்பா? நம்ம ஆள்கள் பாருங்கள், இந்த சடங்குக்கு மாமனை கொண்டாந்து வைப்பாங்க. அவன் விடுவான் ஐயா? அறிவு வேணும். மாமன் தான் இப்போ யாராம்? என்ன மனம் என்னதுயா? சொல்லுங்க, எனக்கு ரொம்ப தெரியாது. அதெல்லாம் என்னெல்லாமோ கொண்டாடி தொலைக்கான், கெடுக்கிறதுக்கு தானே. பேசுறது உங்களுக்கு புரிகிறதா? இப்போ அவன் பேசிகிட்டே இருக்கிறான். இதில் ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டால், அவன் யார்? போத்திபார் ஒரு பிரதானியுடைய தலைவன். அவன் எங்கே போயிடுவான்? அங்கே போயிடுவான். பேசுறது புரியுதா? அங்கே போயிடுவான். இப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிக்கினாக்க, இவ பார்க்குறது இதை தான் கவனிக்கணும். இவ பார்க்குறது என்னன்னு கேட்டாக்க, தன்னையும் பார்க்கிறாள், யோசேப்பையும் பார்க்கிறாள். இவ இங்கே இவ பயப்படணும்னா புருஷன் தான் இருக்கணும். அவன் இப்போ எங்கே இல்லை? இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. இவ யார் இல்லை? இவளுக்கு எந்த பயம் இல்லை? தெய்வ பயம் இல்லை. கவனிக்கீங்களா? இவளுக்கு என்ன இல்லை? நீங்கள் ரோமர் 3:18 வாசிங்கன்னா, இங்கே வாசிக்க வேண்டாம். அவருடைய கண்களுக்கு முன்பாக என்ன இல்லை? தெய்வ பயம் இல்லை. நம்பர் டூ. இப்போ யோசேப்பு இதை கேட்கவே இல்லை. அவன் வேலையை பார்த்துட்டு போகிறான். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? கவனிச்சுக்கோ. வாலிய பிள்ளைகள்லாம் வேலை பார்க்குற இடத்துல இப்படி தான் இருக்கணும். 1000 பேர் பேசுவாங்க. பேசும்போது நீ நினைச்சக்கூடாது, காது கொடுத்து கேட்க. நான் உன் வேலையை பார்க்கணும். புரியலையா? வேலையை பார்க்கணும். வேலையை முடிச்சோடனே எங்கே வரணும்? வீட்டுக்கு வரணும்.
பிறகு நம்ம இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை, செல்ஃபோனில் பேசலான்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இப்போ அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. வேலை முடிச்சு தான் பேசாமல் எங்கே வரணும்? வீட்டை பார்த்து வரணும். அப்புறம் எங்கே போனோம்? வேலைக்கு போனோம். பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஏன் இந்த வேலையை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? சரி, நம்பர் 2. இப்போ புருஷன் இல்லை, அடுத்தால கவனிச்சிங்கனாக்க அந்த ஒரு வசனத்தை கொஞ்சம் வாசிங்க ஐயா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம், அதில் பார்த்தீங்கன்னா வாசிங்க. வீட்டில் ஒருவனும் இல்லை. 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டிற்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டு மனிதர்கள் இப்போ ஒருத்தரும் இல்லை. இப்போ நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? வீட்டு மனுஷன்ல யாரும் இல்லை, புருஷன் இல்லை. இப்போ இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த பாவம் செய்வதுக்கு எவ்வளோ சான்ஸை பிசாசு உருவாக்குறான் பார்த்தீங்களா? அதாவது அப்போ புருஷன் மாத்திரம் இல்லை, இப்போ வீட்டு மனுஷங்க ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஒருவரும் இல்லை. இப்போ யார் மாத்திரம் இருக்கா? யோசேப்பும் அவளும் இருக்காப்புல. அதனால இப்போ இதில் நான் என்ன எழுதி வச்சிருக்கிறேன்னு கேட்டால், இப்போ இவளுக்கு பாவம் செய்வதுக்கு என்ன இருக்கிறது சொல்லுங்க? நல்ல வாய்ப்பு. ப்ரிவிலேஜ் அப்படின்னா ஆங்கிலத்தில் வாய்ப்பு அப்படிம்பாங்க. இப்போ பிசாசு கொடுக்குற ப்ரிவிலேஜ். என்ன ப்ரிவிலேஜ்? இப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தை படிக்கணும். நீதிமொழிகள் 7:19 22 வரைக்கும் அங்கே பேதர்களாய வாலிபர்களுள்ள ஒரு புத்தியில வாலிபனை பற்றி இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், அவனை நல்லா பேசி அவனுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. என்ன கேள்வினா, இவன் கல்யாணம் முடிச்சிருந்தானா புருஷக்காரன் மேலே வெட்டி விடுவான். துண்டுருட்டா வெட்டவனா வெட்ட மாட்டான் ஐயா, அவளையும் சேர்த்து வெட்டி விடுவான். பிணைகாசு 2 பேரையும் போட்டு தள்ளிட்டான். அப்படிதானே? அதனால் அவன் ஒரு வார்த்தை சொன்னான், ரொம்ப அழகாக சொல்கிறான். புருஷன் வீட்டில் இல்லை. வீட்டில் மாத்திரம் இல்லை, போயிட்டு சீக்கிரத்தில் வரமாட்டான். அவன் தூரமாக போயிருக்கான். அப்புறம் பணப்பைய கொண்டு போயிருக்கான். குறித்த நாளில் தான் வருவான். ஹல்லேலூயா. எவ்வளோ அழகாக அவனை அட்ராக்ட் பண்ணுறான் பாருங்களேன், எவ்வளோ அழகாக கேட்ச் பண்ணுறான்னு பாருங்கள். உடனே பைபிளில் சொல்லியிருக்கு. அப்போ இவன் உள்ளத்தில் ஒரு பெரிய கேள்வி. என்ன கேள்வின்னு கேட்டாக்க, அவன் பல விதத்தில் அவனை மயக்கிட்டான். யார சொல்லுங்கய்யா? அவன் அந்த பேதையனாய வாலிபனை மயக்கிட்டான். ஆனால் இப்போ இவனுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் கேட்டாக்க, இஃப் தேர் இஸ் ஹஸ்பண்ட், வாட் இஸ் மை லைஃப்? என் வாழ்க்கை எப்போவோ முடியக்கூடாது, இப்போ முடிஞ்சிடக்கூடாது. அப்படி தானே? நடக்கலையா? பேப்பரில் பார்க்குறோம். அதனால அவன் சொல்கிறான், புருஷன் எங்கே இல்லை, வீட்டில் கிடையாது. எங்கே போயிருக்கான்? தூர போயிருக்கான். கையில் என்னத்தை கொண்டு போயிருக்கான்? துபாயில் போய் அங்கே போய் எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரணும். ஏன்னா துபாயில் எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் விலை குறையும் அப்படி சொல்கிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அதனால் குறித்த வேலையில் தான் வருவான்னு சொன்ன உடனே இவன் அவுட். யார்? உடனே என்ன செய்யலாம்? அவுட் ஆகிட்டான். கடையில் அங்கே நடக்கிறது அம்பு இரல். இதெல்லாம் நீங்கள் பைபிள் படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாயிண்ட் என்னன்னு கேட்டால், இப்போ இவாளுக்கு முதல்ல புருஷன் வீட்டில் இல்லை, இப்போ யார் இல்லை? வீட்டில் ஒருவரும் கிடையாது. அப்போ இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டாக்க, புருஷன் இல்லை, வீட்டில் இல்லை. அதனால ஈஸியாக என்ன செய்யலாம்? பாவம் செய்யலாம். இல்லை ஒன்று நான் எழுதி வச்சுருக்கேன். இவன் பெரிய கில்லாடியாக இருப்பான். ஒரு வேளை யோசேப்பு சம்மதிச்சிருந்தான்னா அவனையும் காப்பாற்றி விட்டுருப்பா, புருஷன்கிட்டே நல்ல பேர் வாங்கியிருப்பா, ப்ரொமோஷன் ஒன்று வாங்கி கொடுத்துருப்பா. கில்லாடிகளையா? கில்லாடி தானா? நான் அதில் எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அதாவது இவ ஏன் சொல்கிறான்னா, அப்படியே என் புருஷக்காரன் வந்தானா கூட நான் என்ன செய்வேன்? நீ உன் வேலையை பார்த்துட்டு கம்முன்னு உட்காரு, நானும் என்ன செய்கிறேன், பியூராக குழம்பு தயாரிச்சுட்டு இருக்கிறேன். நான் சொல்லுவது புரியுதா? என் புருஷனுக்கே என்ன வராது, சந்தேகமே வராது. இப்படிப்பட்ட கில்லாடிகள்லாம் நிறைய இடத்துல இருக்காங்க. என்ன சொல்லு, இந்த பூனையும் அது பாலை குடிச்சிட்டு தான் இருக்கும், ஆனால் அது பால் குடிக்காத மாதிரி இருக்கும். நான் பேச எத்தனை பேருக்கு புரிகிறது? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? ஆனால் இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னாக்க, இப்போ இவ பார்க்குறதுக்கும் யோசேப்பு பார்க்குறதுக்கும் வித்தியாசம். இவ பார்க்குறது யார? தன்னை பார்க்குறா. யாரை பார்க்குறா? யோசேப்பை பார்க்குறா. அப்புறம் இவ கண்ணுக்கு யார் தெரியலை.
யாருமே தெரியல. ஆனா யோசேப்புக்கு இவன் தன்னையும் பார்க்கறான், அவளையும் பார்க்கறான், எல்லாரையும் பார்க்கறான். எனக்கு மேல உனக்கு மேல ஒரு பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கய்யா, இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பைபிள்ல சொல்லி இருக்குது, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும், நீதிமொழிகள் 15:2 நினைக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இப்ப புரியுதா உங்களுக்கு? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? அவளுக்கும் யோசேப்புக்குள்ள வித்தியாசம் தெரியுதா? அதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, நீதிமொழிகள் ரோமர் 3:18 அவர் கண்களுக்கு முன்னே என்ன இல்லை? தெய்வ பயம் இல்லை. என்ன பயம் இல்லை? தெய்வ பயம் இல்லை. அதனால பாவூர் சத்திரம் அருமையான திருச்சபைக்கு நான் சொல்றேன், எனக்கு சேர்த்து சொல்றேன், நமக்கு யோசேப்பை போல ஒரு கண்கள் வேண்டும். அன்னைக்கு உலகம் பார்க்கறது என்னது? நான் இதில் எழுதி வச்சிருக்கேன். அதாவது அன்னைக்கு இன்னைக்கு இருக்க மாதிரி சிசிடிவி கேமராலாம் கிடையாது. சிசிடிவி கேமரா தான் மாட்டியிருப்பா. யாரு? புரியுதா புரியலையா? இப்போ இருக்க மாதிரி சிசிடிவி கேமரா இருந்தா யார் மாட்டியிருப்பா? மாட்டியிருப்பா. ஏன்னா அங்கே ரெக்கார்ட் ஆயிரும். கேமராவில் ரெக்கார்டாக அதை தூக்கி எடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால ஒன்று, அந்த அந்த யோசேப்புக்கு என்ன இருந்துச்சுனாக்க, நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன், நீ என்னையும் தான் பார்க்க, ஆனால் நான் உன்னையும் பார்க்கேன், என்னையும் பார்க்கேன். ஆனால் எனக்கு மேலே ஒருவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம், அவர் பாவத்தை வெறுக்கிறவர். ஹல்லேலூயா. இப்போ புரியுதாயா? அதனால இவன் என்ன பண்ணிட்டான்? சம்மதிக்கலை, அவ கூட இருக்கவே சம்மதிக்கலை. அதுக்கப்புறம் சில வார்த்தைகள், சயனிக்கிறதுனா அது அருவருப்பது. சயனங்கிறதே ஆக்சுவலாக படுக்கை, சயன அறைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது என்னது? பெட்டு. ஆனால் இவ தவறான முறையில் கூப்பிடுறா. பேசுறது உங்களுக்கு புரிகிறதா? ரெண்டாவது இவ என்ன பண்ணுறான்னு கேட்டால், இப்போ தான் நீங்கள் கவனிக்கணும். அதாவது இப்போ இவளுக்கு என்ன ஆகி போச்சுனாக்க, புருஷனும் இல்லை, வீட்லேயும் ஒருத்தர் இல்லை, இவன் சம்மதிக்க மாட்டாக்கான். அதனால எப்படினாலும் சரிதான் இவனோட பாவம் செய்து சொல்லி துணிகரமா தாவீது சொல்றாங்களா, மறைவான குற்றங்களை நீங்க தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? துணிகரமான பாவத்திற்கு இப்ப அவ துணிஞ்சிட்டா. என்ன துணிஞ்சிட்டா? என்ன ஆனாலும் பரவாயில்ல, யோசேப்போடு பாவம் செய்யணும். என்கிட்ட கேட்டால் ஆவிக்குரிய பிராரமாய் சாத்தானுடைய திட்டம் என்ன கேட்டால், யோசேப்பை எப்படியாலும் கரைப்படுத்தணும். யார? யோசேப்பை கரைப்படுத்தணும். அதனால என்ன பண்ணிட்டா? சொல்லுங்கய்யா. வேகமாக ஓடி போய் அவனை பிடிக்கிறா. பிடிச்சவனே அவன் பார்த்தான், அடடடடா இவன் வேலையும் வேண்டாம், இந்த போஸ்டரும் வேண்டாம், பேசாம ஓடிடுவோன்னு ஓடியே போயிட்டான். ஓடுறதுக்குள்ள இவ எதை பிடிச்சிட்டா? சால்வையை தூக்கிட்டா. புரியலையா? அப்புறம் அதான் பொம்பளை தான் சொல்லவே வேண்டாம்ல, அதை வச்சுக்கிட்டு பாத்தியா 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 என்னத்தை பார்த்த? ஒரு எபிரேய புருஷனை கொண்டாந்து என் கூட சரசம் பண்ணான். அப்படி தானே? சரசம்னா நான் சத்தம் போடுறத பார்த்தோன்னே அவன் என்ன செய்தா? ஓடிட்டான். நான் அதான் சொல்கிறேன், பொம்பளைகளுக்கு சொல்லவே வேண்டாம், பொதுவாகவே சொல்கிறாங்க. ஐயா அவன் புருஷனை அடித்து போட்டுட்டு அவன் என்னை அடிச்சிட்டான்னு சொல்லி கேஸ் கொடுத்தா முதல்ல தூக்கிடுவாங்க. அப்படி தான் காவல்துறை இப்போ அப்படி தான் இருக்கான். லேடிஸ் கேஸ் கொடுத்தா உடனே என்னது? அதனால தான் பெண்களை பயங்காட்டி வச்சுருக்காப்பில்ல. ஏதாலும் பண்ணுன 100க்கு ஃபோன் அடிச்சிருவேன். உண்டாய் இது பெண்களுடைய ராஜ்யம், சரிதானா? ஏன்னா இது அன்னைக்கே இருக்குது. கவனிக்கிறீங்களா? என்ன ஆச்சு? அவ தன்னை, புரியுதா உங்களுக்கு? இது உண்மை ஐயா. அவளை தான் தூக்கி உள்ள போட்டான். இப்போ என்ன நமக்கு சத்தியம்னு கேட்டாக்க, இவன் உத்தமன் சொன்னால் யார் பார்த்துட்டு இருக்கிறா? கர்த்தர் பார்க்குறாருன்னு எதுக்கு விலகணும்? பொல்லாப்புக்கு விலகணும் ஐயா. ஈவில் ஈவில் டெவில் இதுக்கு என்ன செய்யணும்? விலகணும். நான் பேச எத்தனை பேருக்கு புரிகிறது? பொல்லாப்புக்கு என்ன செய்யணும்? விலகினவன் தான் அவன் யாரு? உத்தமன். சொல்லுங்க ஐயா, உத்தமன்னா யாரு? எதுக்கு விலகணும்? பொல்லாப்புக்கு விலகணும். ஏன்னா யார் பார்த்துட்டு இருக்கா? கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். யார் பார்க்குறா?
அப்போ நான் இப்போ என்னுடைய ஒரு பெரிய கேள்வி, உங்களுக்கு இப்போ போத்திவாருடைய மனைவியின் கண் இருக்கா, கர்த்தருடைய கண் இருக்கா? யோசேப்பின் கண். யோசேப்பின் கண் இருந்தால் என்ன தெரியணும்? என்னை ஆண்டவர் பார்த்துட்ருக்கிறாரு. ஏன்னா அன்பு சகோதரியே, ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், நானும் சொல்கிறேன், எல்லாருக்கும் கேட்கணும். நம்ம பார்க்குறவர் யார்? கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்களா? அப்போ நம்புனா என்ன செய்யக்கூடாது? பொல்லாப்புக்கு விலகணும். புரியுதா? இப்போ இது இச்சை நிறைந்த போலியான பயம். இதில் இன்னும் ஒன்று எழுதி வச்சுருக்கேன். ஒருவேளை நான் இந்த செய்தியை தயாரிக்கும் போது எனக்கு ஆவியில் வந்தது என்னன்னு கேட்டால், ஒருவேளை இந்த யோசேப்பு அவன் எஜமானுக்கு பயந்து இந்த பாவத்தை செய்யாமல் இருந்திருந்தான்னா, அவன் உள்ளுக்குள்ளே பாவம் செய்யணுங்கிற ஆசை இருக்கும். ஆனாலும் எஜமானுக்கு பயப்படுகிற ஒரு மாயையான ஒரு போலியான பயம். புரியுதா புரியலையா? அதாவது இவனுக்கு பாவம் செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது, ஆனால் அவன் அந்த பாவத்தை செய்யாத காரணம் யார் பார்த்துக்கிடுவான்? எஜமான் பார்த்து கொள்வான் என்று சொன்னால் இது ஒரு போலியான பயம். எத்தனை பேருக்கு புரிகிறது? என்ன பயம்? போலினானதுயா ஒரு மாயையான பயம். உண்டா இல்ல? சபை உணரணும். என்ன உணரணும்? நம்ம எல்லாருக்கும் சில இடங்களில் என்னதான் இருக்கும்? என்ன இருக்கும்? பாவம். ஆனால் அவர் பார்த்துருவாரோ, இவர் பார்த்துருவாரோ, பாஸ்டரை என்ன சொல்லுவாங்க, அம்மையை என்ன சொல்லுவாங்க? நல்லா கவனிச்சுக்கோ. இது நான் ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கு சேர்த்தான் பேசுகிறாரு. இன்றைக்கி நான் ஒரு போதகருங்கிறதுனால நான் பாவம் செய்யணுங்கிற ஆசை இருக்கும், ஆனால் பெரிய அவமானம்னு சொன்னால் நான் உண்மையானவன் கிடையாதுயா. இந்த பாயிண்ட் எத்தனை பேருக்கு புரியுது? உள்ளுக்குள்ளே தவறான ஆசைகள் இருக்கிறது, ஆனால் என்னுடைய பாஸ் பார்த்துருவாருயா. அப்படின்னா அது என்னது? சொல்லுங்க, போலியான பயம். ஆகவே இதை கேட்கிற நாம் உத்தமனாய் இருக்கணும்னா தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு போனோம். யாருக்கு? அறவே இந்த ஆசையே நம்ம இருக்கக்கூடாது. அவர் பார்த்துக்கிட்டாரு, இவர் பார்த்துக்கிட்டாரு, தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஜாக்கிரதை. அவர் பார்ப்பாரு, இவர் பார்ப்பாருன்னு சொல்லுகிற அந்த பயத்தினால நீ விலகி இருப்பாய் என்று சொன்னால் இந்த பயம் உண்மை கிடையாது. இந்த பரிசுத்தம் உண்மை கிடையாது. இது ஒரு போலியான பரிசுத்தம். ஏற்றுக்கொள்றீங்களா? அப்படி அப்போ இந்த போலியான பயம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு பெந்தகோஸ்து சபையில் என்ன இருக்கு? போலியான பயம். பாஸ்டருக்கு போலியான பயம், பாஸ்டர் குடும்பத்துக்கு போலியான பயம், சபை மூப்பருக்கு எல்லாருக்கும் என்னது? போலியான பயம். போலியான பயம் என்னது? உண்மையிலேயே உள்ளுக்குள்ள ஆசை, அவன் பார்ப்பான், இவ பாப்பா. கர்த்தர் நம்மளை வெளியே தள்ளிடுவாரையா. இந்த பாயிண்ட் எத்தனை பேரை டச் பண்ணுது? புரியுதா புரியலையா? ஆகவே இதை கேட்கிற நாம் உத்தமராக இருந்தால் தேவனுக்கு பயந்து விலக வேண்டும், தவிர மனுஷனுக்கு பயந்து பாவ ஆசை இருக்குமானால் மனிதர்கள் அதற்கு மாற்று வழிகளை செய்து அதை மேற்பூச்சாய் பூசி விடுவார்கள். இதெல்லாம் நான் எழுதி வச்சது, பார்த்தா தான் பேச, இல்லைட்டா நான் வேகமாக போயிடுவேன். அதாவது இந்த பாவம் செய்வதுக்கு அதான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு போலியான பயத்தோடு யோசேப்பு இருந்திருப்பான்னா அவனை சரிப்படுத்தியிருப்பா யாரு? எவா? அவ அந்த துணிச்சல் இல்லாமல் அவன் அதை பற்றிலாம் நீ ஒன்றும் பயப்படாத, என் புருஷனை பற்றி தெரியும், அவன் என்னை 100க்கு 150% நம்புவான். புரியலையா? என் புருஷனை சம்மதிக்க வைக்க யாரால தெரியும்? எனக்கு தெரியும். நான் நினைக்கிறேன், ஒருவேளை நினைக்கிறேன், இவன் இதுக்கு முன்னால் எத்தனை தப்பு பண்ணி தொலைச்சாலும் நமக்கு தெரியாது. நமக்கு அதெல்லாம் வேகத்தில் நிச்சயில. புரியுதா உங்களுக்கு? அதனால இப்படிப்பட்ட பாவ சூழ்நிலைகள் எண்ணங்கள் இருக்குமானால் இதை மேற்பூச்சாய் பூசுவதற்கு அவர்களுக்கு அதற்கேற்ற கலைகள் உண்டு. அதனால மனிதர்கள் அதற்கு என்ன செய்வார்கள்? மாற்று வழிகளை உண்டாக்குவார்கள். சரிதான் ஐயா, பயப்படாதப்பா, லஞ்சம் நீ என்னைக்கு முன்னேற போற, அப்படிதானே? ஒரு 1000 ரூபா வாங்கி போடு, நீ எப்படி கிடந்து கஷ்டப்படுற, வந்த நேரத்துலேருந்து சொரிஞ்சிக்கிட்டே தானே இருக்க. புரியலையா? நாங்கள்லாம் எப்படி மேலே ஏறி போயிட்டோம் பார்த்தியா? படியில் ஏறி, ஏசியில் ஏறி, இப்போ மொட்டை மாடியில் ஏறி நிற்கும் பொத்துன்னு விட போகிறோம். நீ இன்னும் இருந்த மாதிரியே தானே இருக்க. கொஞ்சம் ரூபாயை வாங்கப்பா, இதெல்லாம் தப்பு கிடையாது. நம்ம ஊரில் சொல்லுவான், நீ பிழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கே, அப்படி சொல்லுவாங்களா ஐயா?
பிழைக்க தெரியாத பிள்ளை பைத்தியக்காரனாக இருக்க இப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மேலே அதிகாரி வரையாரா, அதிகாரியே நம்ம ஆள் தான். அவர் என்னை விசிட் பண்ண வர்றதுக்கே கலெக்ஷனை வாங்கிறதுக்கு தான். புரியலையா? மேலேருந்து அதிகாரி எதுக்கு வராரு? சர்ப்ரைஸ் விசிட். எதுக்கு? சர்ப்ரைஸ் விசிட்லாம் கிடையாது. ஃபோன் பேருக்கும் உங்கள் பங்கு இவ்வளவு என்ன செய்யுது யாருக்கு? ஏன்னா சொல்கிறது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? இந்த மாதிரி பேசி யாரை சம்மதிக்க வச்சுருவாங்க? செய்யாத செய்யாத செய்யாத. ஒரு அலையிலையா சொல்லுங்க, இன்னொரு அலையிலையா சொல்லுங்க. ஜாக்கிரதை. அதனால் இந்த மாதிரி எசேக்கியேல் சொன்ன மாதிரி இந்த சாமர்த்தியங்கள், இந்த வழிகளை நம்ம கையாளவே கூடாது. ஏன்னா நீங்கள் இந்த உலகம் அப்படியே சமாளிக்குது. அதெல்லாம் பரவாயில்லைங்க. தாவீது யாரு? பச்சை விசாரம் பண்ணிட்டு 10 மாதம் எத்தனை சங்கீதம் எழுதினான்னு தெரியாது. புரியலையா? சங்கீதம் எழுதி அதுக்கு ராகம் அமைச்சிருப்பாங்க, ராகதாளம். அப்படி தானே ஐயா? சொல்லுங்க. என்னது? அதுக்கு பாட்டுக்கு இசை. நெபோயோத்துங்கிறதுல பாட தாவீது பாடின சங்கீதம் இருக்குமா இருக்காதா? எந்த பாட்டு பாடியிருப்பான். ஏன்னா அவன் சங்கீதக்காரன். பார்த்தீங்களா? இவன் இந்த 10 மாதம் வரைக்கும் என்ன சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அழகாக பாட்டு பாடியிருப்பான், உபவாசம் போட்டிருப்பான், நல்லா சொல்லியிருப்பான். புரியுது அவங்களுக்கு? ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, தம்பி உன்னை இப்போ அடித்தா உனக்கு புத்தி வராது, ஆனால் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் பார்த்தியா, அந்த பிள்ளையை அடிப்பேன் உனக்கு புத்தி வரும். ஏன்னா இப்போ உன்னை அடித்தா தெரியாது. ஏன்னா சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் பார்த்தியா, அந்த பிள்ளைய அடித்தாரு, கேவலப்பட்டு போச்சியா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? பி கேர்ஃபுல். நானும் கவனம், நீங்களும். நம்ம ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. சும்மா அவன் சொன்னான் இவன் சொன்னான் அது பரவாயில்ல இது பரவாயில்ல, பரலோகம் உள்ளே விடாது. இந்த பாண்டி எத்தனை பேரை டச் பண்ணியிருக்கு? ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு அலையிலையா சொல்லுங்க. இப்போ புரியுதா? இப்போ நான் இன்னும் 2 பாயிண்ட் சொல்ல வேண்டியிருக்கு. இதில் என்ன அப்படின்னு கேட்டாங்க, தேவனுக்கு எல்லாம் தெரியும். சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் விற்று பொதுவாக அனுபவித்தார்கள். அப்படி தானே? அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்க. படிக்க வேண்டாயா? ஆனால் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு தப்பு நடக்குது. என்ன நடக்குது? அனனியாவும் சப்ராலும் சேர்த்து ஒரு ஸ்கீம் போடுறாங்க. என்ன ஸ்கீமு? 2 பங்கில் 1 பங்கை நம்ம நினச்சிவிடும் வச்சுக்கிட்டு அங்கே போய் சொல்லிடுவோம், மொத்தத்துக்கு இவ்வளோ தான் என்ன செய்தோம், விற்றோம். எவ்வளோக்கு விற்றோம்? நான் சொல்கிறது எல்லோரும் கவனிக்கிங்களா? இவ்வளவுக்கு தான் என்ன செய்தோம், விற்றோன்னு யார்கிட்ட சொல்லிடுவான்? பேதுருவுக்கு தெரியும். அவன் என்னையா தயா கண்டான்? பேதுருவுக்கு என்ன தெரியும்? பாஸ்டருக்கு என்னையா தெரியும்? நான் தண்டி போட்டுக்க தெரியுமா தெரியாதா? இப்போ என்ன நடக்குது? இவங்க 2 பேரும் ஒரு பங்கத்தை எடுத்து வச்சுக்கலாம்ப்பா. எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தால 2 பேரும் சொல்கிறாங்க, ஒரு பங்கை தான் என்ன செய்தேன், வித்தேன்னு சொல்லுவோம். யாருக்கு தெரியாது? ஏன்னா மனுஷங்க தான். எந்த தீர்க்கதரிசி ஆனாலும் கர்த்தர் சொல்லாமல் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா எலியா சொல்கிறான், அவன் பெரிய தீர்க்கதரிசி தான், நான் ஒருத்தன் மாத்திரம் தான் இருக்காரு. கர்த்தர் நீ குருடன் 7000 பேர் மீதி இருக்காப்புல அப்படின்னாப்புல. நம்ம ஒரு ஆள் மாத்திரம் கிடையாது. அதனால் இப்போ பேதுருட்ட போன உடனே ஆவியானவர் யாருக்குன்னே சொல்லிவிட்டார், 2 பேர் வருவான், எல்லாவனும் வச்சதை வாங்கிக்கோ, ஆனால் இவங்க 2 பேரும் வச்சதை வாங்காதன்னா என்ன அர்த்தம்? இவன் 2 பேரும் சேர்ந்து ஒத்துக்கல்லாளிகள், கணவனும் மனைவியும். இன்றைக்கி ஆராதனையில் இந்த செய்தியில் ஒரு வார்த்தை கேட்டோம்ல, 2 பேரும் ஒரே மாம்சம், ஒரே மேஷையில் சாப்பிடுவாங்க, ஆனால் 2 பேரும் ஒரே ஆவி கிடையாது. ஆனால் இது 2 ஆவியும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு போய் சேரணும் வந்த. புரியுதா? இவங்க ஏமாத்தினது யாருக்கு தெரியும்? அவன் கேட்ட கேள்வி வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி பைக்கில் போடலை. இங்கே இவ்வளவுக்கு தான் வித்தியா? ஆம், இவ்வளவுக்கு தான் வித்தம். நீ பரிசுத்த ஆவியின் இடத்துல போய் மனுஷன் இடத்துல இல்லை என்னது? அப்போ ஆவியானவர் இதை பார்க்குறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கடைசியில் அவன் செத்தான். கடைசியில் மனைவி தெரியாமல் எங்கே வந்துட்டா, 3 மணி நேரம் கழித்து வரான். அப்போ அடக்கத்துக்கு 3 மணி நேரம் ஆயிருக்கு. என்னடா ஆளை காணலை, நம்ம அனுப்பின ஆள் சக்ஸஸ் ஆகிட்டா, புரியலையா, வெற்றி ஆகிட்டான்னு பார்க்கறதுக்கு உள்ளே வந்தா பார்த்தீங்களா, ஆளை காணலை. அவன் கேட்ட நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அதாவது மனுஷனுக்கு தெரியாது, ஆனால் யார் பார்த்துட்ருக்கா? நம்முடைய ஒவ்வொரு செய்கையும் யார் பார்க்கா? கர்த்தர் பார்க்குறாருங்கிற உணர்வோடு கூட நீங்களும் நானும் வாழ வேண்டும்.
இன்றைய மனுக்குலம் எப்படி இருக்குது? இதில் எழுதி வச்சிருக்கேன். இன்றைக்கு மனுக்குலத்துக்கு என்ன பயம் கிடையாது, தெய்வ பயமே கிடையாதுயா. ஒரு அருமையான சவரன் சொன்னார், அதாவது கிறிஸ்தவனுக்கே பயம் கிடையாது. புது வருஷம் முடிஞ்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போய் நிற்பான்? அதிகாலையில் பாலனை தேடியா, அதிகாலையில் பாட்டிலை தேடி. புரியுதாயா உங்களுக்கு? மக்களுக்கு என்ன இல்லை, தெய்வ பயம் கிடையாதுயா. புல்பீட்டில் இருந்து போய் சொல்லுவாயா. அப்போ தெய்வ பயம் இல்லை. இங்கே தான் நான் ஒன்று எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் வாசிக்க வேண்டாண்ணே, ஏன்னா நேரம் இல்லை. 115ஆம் சங்கீதத்தில் என்ன இருக்குது? 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்துலேருந்து 8 வரைக்கும் என்ன இருக்குது? என்ன இருக்குது? விக்கிரகத்தை பற்றி இருக்குது, அப்படி தானே இருக்கா இல்லையா ஐயா? அவைகளுக்கு உண்டு பண்ணுறலாம் அதை பற்றி எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா, அவைகளுக்கு கண் இருந்தும் என்ன செய்யாது, காணாது, காது இருந்தும் கேட்காது, மூக்கு இருந்தும் முகராது, வாய் இருந்தும் பேசாது. இப்போ நான் சொல்லுவது உங்களுக்கு புரிகிறதா? இப்போ இவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, அது நடக்க முடியாதெல்லாம் பைபிள் இருக்குது, அதை நான் விவரிக்கலை. இவன் எதுக்கு இதை உண்டாக்கிட்டாங்கன்னா, நம்ம செய்கிற தப்பு அது ஒன்றும் பார்க்காது, அதுக்காகவே அப்படி தெய்வத்தை உண்டாக்கிட்டான். நான் சொல்லுது புரியலையோ? பேசுறது புரியுதா? கவனிக்கலா? இவன் எதுக்கு அப்படி தெய்வத்தை உண்டாக்குறான்னா, அது பேசாமல் என்ன செய்யும், இருக்கும். இவனுக்கு இப்படி தெய்வம் தான் நினைச்சது, புரியலையா? அதனால் அவன் பார்த்தான், சரி ஏதோ உனக்கு கடவுள்னு பேர வைப்பையா, ஆனால் அது நம்மளை நினைச்சக்கூடாது. புரிய எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இப்போ ஏன் இப்படி தெய்வங்களை உருவாக்கிக்கிட்டாங்கன்னா, இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே அது இருக்கும். ஏன்னா இவங்க என்ன செய்தாலும் அது என்ன செய்யாது, நல்லா நெத்தியில் அதையும் போட்டுட்டு அடிச்சுட்டு வந்துடுவாங்க. புரியுது அவங்களுக்கு? நம்மால் வேற, இவன் செவத்தோடு செய்வான். இவன் என்ன செய்வான்னா, வாங்கிக்கிட்டு சென்னைக்கு ஏசி கோபுரத்துக்கு ஒரு 12 லட்சத்தை அனுப்பிடுவான். அவர் பரவாயில்லப்பா, நீ எங்கேயும் அடிச்சுட்டு போய், எங்களுக்கு கோபுரம் கொஞ்சம் கட்ட வேண்டியிருக்கு. புரியுதா அவங்களுக்கு? அப்புறம் கிழக்க கொஞ்சம், மேற்க கொஞ்சம், வடக்க கொஞ்சம் அனுப்பின உடனே இவனுக்கு ஒரு கேட்டால் என்ன செய்வாங்க, இதில் அவனுக்கும் பங்கு இருக்குது. யாருக்கு? பேசுறது புரியுதா? இதைத்தான் சொல்லியிருக்கு, அது கண் இருந்தும் என்ன செய்யாது, காணாது, வாய் இருந்தும். ஏன்னா இப்போ இவங்களை பற்றி அதுக்கு என்ன இல்லை, பேசுறது உங்களுக்கு புரிகிறதா? அப்படி இல்லையா? பைபிளில் சொல்லியிருக்கு, நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவர் உனக்கு துணையும் கேடகுமானவர். நம்ம ஆண்டவர் இது போல அல்ல. நீங்கள் எரேமியா 10ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஒப்பிட்டு பேசுவாப்புல. நம்முடைய ஆண்டவரோ பூமியை உண்டாக்கினவர். வீட்டில் போய் படிங்க, எரேமியா 10ல் அந்நிய தெய்வங்களுக்கும் நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம். என்ன வித்தியாசம்? தாகம் சிலையை கொண்டு இவன் வைக்கான், இவன் கொஞ்சம் பவர் ஏற்றலான்னு வச்சு பார்த்துருப்பான். எங்கே எது ஜெயிக்கடா, கோலியாத்தை அடிச்சு விட்டானா யாரு? பின்னால் தாவீது அடிப்பான். நல்லா கவனிக்கிறீங்களா? அதனால பவர் ஏற்றலான்னு பார்த்தாங்க, பவர் ஏற்றல, கைகள்லாம் துண்டு போயிட்டு. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறான், யோசபாத் வழக்குகளை விசாரிக்க தெய்வ பயத்துடன் நீதி செய்யுங்கள். படிச்சிங்களா? நானாவித வழக்கு வரும், பல வழக்கு வரும், கொள்ளை வழக்கும், கொள்ளையடிப்பான், திருடி கொண்டாடுவான். உனக்கு திருடுதலில் ஒரு 10 லட்சம் அடித்தானா உனக்கு ஒரு 1 லட்சம், பாஸ்டருக்கு 1 லட்சம்னா தசமபாகம். புரியலையா? 10 லட்சம் கொள்ளையில் எவ்வளவு சொல்லுங்கய்யா? 1 லட்சம் தசமபாகம். கவனிக்கீங்களா? ஆயினால இந்த நானாவித வழக்குகள் வரும்போது பரிதானம் வாங்கிறாத. யார் பார்த்துட்டு இருக்கா? இந்த பைபிளில் இந்த நேரஸ்தர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? நேரஸ்தர்னா நேராக போகிறதில்ல, எதிரியாக மாறுவது. ஏன்னா தமிழில் நேரஸ்தர்ன்னு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஆங்கிலத்தில் படிக்கணும். என்ன செய்யணும்? ஆமாம், 2 நாளாகும் 19 இதெல்லாம் கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க அதை வாசிக்கணும். நேரஸ்தர்னால் நமக்கு என்ன தெரியும்? அப்போ நேராக போகிறதுன்னு சொல்லக்கூடாது. நேரஸ்தர்ன்னு சொன்னால் என்னது? எதிரியாக மாறுவது. நான் வாஸ்து காட்டுறேன் பாருங்கள். 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரத்தினுடைய. அதனால நீங்கள் நல்லா கவனி. மீறுவது பேச உங்களுக்கு புரிகிறதா? அதனால அவன் சொல்கிறான், இந்த மாதிரி வழக்குகள் வரும்போது நீங்கள் நேரஸ்தர் ஆயிடக்கூடாது. தப்பு பண்ணனா ஆண்டவருக்கு நீங்கள் யாராயிருவே? எதிரியாக மாறி விடுவீர்கள், மீறி விடுவீர்கள். அப்படி செய்யாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் வழக்குகளை தேவனுக்கு பயந்து வழக்கு செய்தீங்கன்னா, உத்தமனுக்கு கர்த்தர் துணை.
யார் துணை? உத்தமனுக்கு சொல்லுங்க, கர்த்தர் துணை. அப்போ நம்ம ஆண்டவருக்கு நம்ம யாராக மாறிடக்கூடாது, நேரஸ்தராக. அப்போ நேரஸ்தர்னா என்ன அர்த்தம்? மீறுவது. அதனால என்னதான், he shall not even warn them that they trespass not against the Lord. மீறுவது, trespass. So wrath come upon you and upon your brethren, these two ye shall not trespass. புரியுதா உங்களுக்கு? கவனிக்கிறீங்களா? அதனால offense, இதை டிக்ஷனரி சொல்லுது, offense against law. offense against, சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டா தேவன் கோபப்படுவார். நீ செய்தன்னு சொன்னா உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உத்தமனுக்கு என்னது? கர்த்தர் துணை. அப்போ நம்ம உத்தமமாக நடந்தால் தான் யார் துணையாக இருப்பா? அப்போ எதுக்கு விலகணும்? சொல்லுங்க ஐயா. பொல்லாப்புக்கு விலகணும். எதுக்கு விலகணும்? பொல்லாப்புக்கு விலகணும். நம்பர் டூ எல்லாரும் செய்தியை கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் செய்தி? அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, தகப்பனே, தாயே, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எல்லாருக்கும் அவர் துணையாக இருக்க மாட்டார். என்னது? எல்லாருக்கும் துணையாக இருக்க மாட்டார். துணைனா ஹெல்ப்மேட்டாக இருக்க மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ உத்தமமாக நடக்கணும்னா அதுக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? தகுதிகள் இருக்கிறது. தகுதி இருந்தால் தான் நம்ம யார்? சரி, ரெண்டாவது நீங்கள் கவனிங்க. யாக்கோபு 1:12 உங்க சீக்கிரம் வாசிங்க. அது எழுதலை, ஆனால் பைபிளில் இருக்கு. பயப்பட. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போ உத்தமன் என்று அடுத்த பாயிண்ட், அதாவது நிரூபிக்கப்பட வேண்டிய உத்தமம். ஏற்கனவே அந்த செய்தி கூட அதைத்தான் சொல்லுது. எதை? நம்ம ஏற்கனவே வாசித்தது. ஆனால் கொஞ்சம் கூட நம்ம டீப்பாக பார்ப்போம். நிரூபிக்கப்பட வேண்டிய உத்தமம். அவர் upright must be அதாவது proved. அது என்ன செய்ய வேண்டும்? நிரூபிக்கப்பட வேண்டும். இப்போ இயேசு கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, பொல்லாப்புக்கு விலகிறவன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, பக்தனாய யோபிற்கு உண்டான சோதனைகள் இன்று அதிகமாக யாருக்கும் வருவதில்லை. சரிதானாயா? ஏன்னா அவனுக்கு வந்த சோதனை யாருக்கும் வருவது கிடையாது. அப்படி வந்தால் நம்மளால் தாக்கு பிடிக்கவே, அப்படிதானே? ஒரு கால் வலிக்கே சர்ச்சைக்கு வர மாட்டோம். ஆண்டவரை பற்றி 1000 குறை சொல்லுவோம். ஆனால் யோபு ஆகிய பக்தனுக்கு வந்தது போல நமக்கு யாருக்கும் என்ன செய்வதில்லை? வரல தானையா? அப்படி யாருக்கும் வந்தது கிடையாது. சிலருக்கு நடந்திருக்கலாம், ரூட் அவுட், குடும்பமே செத்து போயிருக்கு. சில நேரங்களில் அது நடக்கலாம். அது ஆண்டவருக்கு அவங்களுக்குள்ள காரியம். ஆனால் அவனுக்கு நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் எத்தனையோ முறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் ஆவியானவர் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் டீப்பாக கொடுக்குறாரு. இப்போது அவரை நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். அவர் முதல் முறையாக சாத்தான் வந்து தேவ சந்நிதிக்கு போகிறான். ஏதோ அவனுக்கு மாத்திரம் க்ரீன் கார்டு. யாருக்கு? சாத்தானுக்கு. அவன் எப்போவுமே எங்கே போய்க்கலாம்? அங்கே போய்க்கலாம். அங்கே போய் கொஞ்சம் பழைய விசிட் பண்ணிட்டு வருவான். கவனிக்கிறீங்களா? அதனால இவன் முதல் முறை அவர் சொல்கிறார், நீ எங்கேருந்து வர்றன்னா நான் சுற்றி வரேன்னாப்ல. இப்போ நான் கேட்குற அவனை பற்றி சொன்னார், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். உங்கள் சைட்லேயே கேட்குறையா இந்த மாதிரி அவர் சொன்னார் அவனை பற்றி. அப்போ அவன் என்ன கண்டிஷனில் இருந்தான் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்ன கண்டிஷனில் இருந்தான்? இப்போது முதல் முறை அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோன்னு சொல்லும்போது அவனுக்கு எந்த நஷ்டமும் வரலை. சரிதானையா? அந்த 1:8 சொல்லும்போது அவனுடைய எல்லா சொத்துக்களும் அவனுடைய பிள்ளைகளும் உயிரோடு தான் இருக்காங்க. அவனுடைய ஆசீர்வாதம் நிறைவான ஆசீர்வாதமாக இருந்தது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிதானையா? சரிதானா? நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது கர்த்தர் யோபுவை பற்றி சாத்தான்ட்ட சொல்லுகிறாரு, அவன் பொல்லாப்புக்கு விலகிறவன். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? நீர் வேல் அடைஞ்சு காக்கிறீரு, அதனால தான் இருக்கிறான், ஆராதிக்கிறான். சரி, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். யார டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லி அனுமதி கொடுத்தாரு. அனுமதி கொடுக்கும்போது இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாக்க ஒரு கடினமான காரியம். அங்கே போய் அவன் சாத்தான்
அந்த அதிகாரத்தை வாங்கின உடனே அந்த குரூப்பை அனுப்பி அடிக்கிறான். ஒட்டகத்தை அடிக்கிறான், ஆடுகளை அடிக்கிறான். இதில் நீங்கள் ஒரு வார்த்தையை கவனிச்சிங்கன்னா ஏதாவது வேதனையாக இருக்கு. என்ன வேதனையாக இருக்குன்னா, ஒருத்தன் ஒரு தகவல் சொல்லி முடிக்கக்குள்ள அடுத்த வருவான், அடுத்தவன் தகவல் சொல்லி முடிக்கக்குள்ள அடுத்த வருவான். இவ்வளோ கஷ்டமாக இருக்க நல்ல செய்தி ஐயா. ஒரு நாள் நான் இந்த செய்தியை தயாரிக்க நினச்சேன். இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் நற்செய்தி கொண்டா, உங்கள் ஆடு 1000 குட்டி போட்டிருக்கு, உன் ஒட்டகம் குட்டி போட்டிருக்கு, உன் இடத்துல யோபுவே உங்களுடைய இடத்துல இவ்வளோ இடம் விளைஞ்சிருக்குது, அப்படி தானே இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இவனை கேட்க எப்படி இருக்கும்? ஆண்டவரே பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பானா? சொல்லிக்க மாட்டானா? ஆனால் இப்போ வர்ற தகவல் என்னது? பேசி கொண்டிருக்கையில். எவ்வளோ வேதனையான காரியம்! பேசி கொண்டிருக்கையில், ஆங்கிலத்தில் while he was speaking and another yet, புரியுதா? பாருங்க, another speaking another came. அதாவது ஒருத்தன் பேசிட்டு இருக்கும்போதே அடுத்த வருவான், அவன் பேசிட்டு இருக்கும்போதே அடுத்த வருவான். அப்படித்தானே பைபிள் இருக்குது. இப்படி ஒருவன் பேசி கொண்டிருக்கையில் ஒருவன் இப்படி ஒருவன் சொல்லிட்டு இருக்கும்போது வேறொருவன் இப்படி ஒருவன் சொல்லும்போது வேறொருவன் என்ன சொன்னாங்க? ஆட்டெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான். அப்படிதானே ஐயா? வாசிக்கணுமா? அதை மாத்திரம் கொஞ்சம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. அடுத்த வாசிங்க. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் ஐயா. இவன் சொல்லிட்டே இருக்கும்போது என்ன வருது? ஒரு அவயம் பாடுபட்டா எல்லா அவயம் பாடுபடும். நான்லாம் கண்ணீரோட அந்த செய்தி எழுதினேன். ஐயோ, அவன் இருந்தும் எப்படி இருந்திருக்கும்? சொல்லுங்க ஐயா, எப்படி இருந்திருக்கும்? வெடிச்சிருக்காத ஐயா? ஒன்றா சொல்கிறாங்க, ஒன்றை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவனா. சாத்தானை பாருங்களேன், அட் அ டைமில் எல்லாத்தையும் செய்யாமல் ஸ்டெப்பாக என்ன செய்கிறான்? ஒருத்தராக வெட்ட, ஒருத்தராக கொண்டுட்டு போயிட்டாங்க. ஒவ்வொருத்தராக சொல்லி கடைசியில் எதில் முடிஞ்சுது அப்படின்னு கேட்டாங்க. பிள்ளைகள்லாம் ஃபங்க்ஷனில் இருக்கும்போது 4 மூலையிலும் காத்தடிக்க விழுந்து செத்தாங்க. இப்போ கடைசி முடிவு எதோடு வந்துச்சு சொல்லுங்க? பிள்ளைகளோடு வந்தது. இப்போ தான் நீங்கள் கவனிக்கணையா, புரியுதா உங்களுக்கு? அவன் நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருக்கும்போது கர்த்தர் அவனை பற்றி சாட்சி கொடுத்தாரு, அவன் பொல்லாப்புக்கு விலகிறவன். இப்போ அவனுக்கு என்ன செய்யுது? எல்லாம் போச்சு. உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? தலையை சிரைத்து சால்வையை கிழித்து, அப்படி இருக்கா இல்லையா? புழுதியில் உட்கார்ந்து, அப்படித்தானையா, தன் தரையில் விழுந்து. இதை படிக்கும்போது உள்ள நொறுங்குது. என்னைக்கெல்லாம் ஐயா இப்போ ஒர்ஷிப் லீடர் வந்திருக்கிறாரு, அவருக்கு ஸ்டேஜ் ஆடுறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது புரியுங்க? அவ்வளோ தூரம். ஏன்னா அவர் இங்கேருந்து அங்கே பாய்வார், அங்கேருந்து இங்கே பாய்வார், திடீர்னு எங்கேயும் பாய்வார், பொம்பளை சைட்லேயும் பாய்வார். என்ன ஏமா தாயா ஒன்று இது இருந்துச்சோ வாயக்கலகம். அது அவள் டிஸ்டன்ஸ் எடுக்காதியா. செவிட்டோடு சேர்த்து அடிக்கும். கேட்க மாட்டேங்க. நல்லா கேளுங்க, சத்தமாக பாடுங்க. என்னெல்லாம் மாயாஜாலமானு தான் பாருங்களேன் ஐயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்களா ஐயா? இங்கே தான் கவனிக்கணும். இந்த மாதிரி அவன் பாதிப்பு ஏற்படும் போது அந்த வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து. என்ன எழுந்திருந்து கேட்டு அவனால ஒன்றும் செய்ய முடியல. தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிஞ்சா. ஐயா, நம்ம பணிவோமா? சொல்லுங்க ஐயா. என்ன இதையா உத்தம இருதயம்? எது உத்தம இருதயம்? சொத்து இருந்தாலும் சரிதான், போனாலும் சரிதான், என்ன ஆண்டவரை நான் விட மாட்டேயா. புரியுதா? தந்தானை துதிப்போமே அப்படின்னா, தராவிட்டால் தந்தானே எரிச்சுவோம் அப்படின்னா பாட்டு இருக்குது. தந்தானை துதிப்போமே, தராதவனை. அப்போ நமக்கு எல்லாம் என்ன செய்யணும்? கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் லார்ட். இப்போ எல்லாம் போயிட்டியா? எவ்வளோ வேதனையான காரியம் ஐயா. ஐயோ, நான்லாம் ஆண்டவரே ஒரு நிகழ்ச்சி கூட தாங்க என்னால் முடியாது. அப்போ இதை கேட்க அவனுக்கு என்ன வந்துச்சு? அவன் எழுந்திருந்து ஒன்றும் சொல்லாமல் தலையை சிரைத்து தரையில் நினச்சிதான் விழுந்து பணிந்து கொண்டு சொன்னான், கர்த்தர் கொடுத்தார். அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. கர்த்தர் கொடுத்தார், எடுத்தது யார்? அப்படி தானேயா? கர்த்தர் கொடுத்தார், நீ வாங்கி கொடுத்த பைக்கு ரோட்டில் எடுத்துச்சு. யார?
புரியலையா? நீ பிள்ளையெல்லாம் பெற்று 3.5 லட்சத்துக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்த. அந்த பைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால், நம்மெல்லாம் அந்த காலத்தில் பைக்கு உட்காந்து நிமிந்து ஓட்டோம். இப்போ எப்படி? கர்த்தருக்கு முன்னாலாம் குனிய மாட்டான். புரியலையா? மனைவிக்கு முன்னால் இப்போ எப்படி குனிய? இப்படி பின்னால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மேலே இருப்பான். புரியலையா? அப்போது செத்ததுக்கு ஆண்டவராயா காரணம்? அவன் பைக்கை வாங்கிட்டு அப்படியே நினைச்சான், இப்படி ஓட்டு போய் கடையில் நொறுங்கி செத்து தான். இதுக்கு ஆண்டவர் காரணர் கிடையாது. ரோடு எல்லாரையுமே இந்த ரோடு கொல்லுது. சொல்லுங்க, வான் பிள்ளை கொளுத்து போய் வண்டி ஓட்டுது. புரியலையா? சொல்லாத ஆண்டவரை குறை சொல்லாத. திங்க தெரியாமல் திங்க வேண்டியது. அதெல்லாம் 1ஆம் தேதி எவ்வளோ கறி வேணாலும் திங்கலாம், ஏன்னா அது மகிழ்ச்சியான நாள். புரியலையா? 1ஆம் தேதி கர்த்தர் இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இதிலே களி கூறுவோம், இதிலே மகிழ்வோம். 1.5 கிலோ கறியை தின்னா 1ஆம் தேதியே அடக்காராதனைக்கு வழிவகுத்துறாதுங்கிறேன்னா. புரியலையா? அப்படிலாம் செய்ய முடியாது. பேச எத்தனை பேருக்கு புரிகிறது? சொல்லாத. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இவனுக்கு இந்த சம்பவம் தெரியாது, இந்த சாத்தான் அடித்ததெல்லாம் தெரியாது. கர்த்தர் கொடுத்தார். இப்போ நம்ம பாயிண்ட்டை கவனிக்க. என்ன பாயிண்ட்டு? இப்போ பாருங்க, இதெல்லாம் அவன் செய்தான். பைபிளில் சொல்லியிருக்கு, இவன் வாயினால் யாரை தூசிக்கலை. அப்படி தானே பைபிளில் இருக்குது. அவன் நாவினால் யாரை தூசிக்கலை? தேவனை தூசிக்கலை. இப்போது பாருங்க, இவ்வளவு இழந்த பிறகும் 2வது சாத்தான் போய் நிற்கிறான். எங்க? தேவை, இது 2வது அதிகாரத்தில் இருக்குது. தேவ சந்நிதியில் போய் நிற்கிறான். எல்லாரும் கவனிக்கிங்களாயா? தேவ சந்நிதியில் போய் நின்றுக்கிட்டு அவன் என்ன பண்ண? கர்த்தர் கேட்குறாரு, நீ எங்கேருந்து வர்ற? நான் பூமி எங்கும் சொல்லுங்கய்யா உலாவி வருகிறேன். அப்போ அவர் என்ன கேட்குறாரு? என் தாசனாகிய யோபுவின் மேல் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு? அதை மாத்திரம் கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. புரியுதா? நான் ஏன் முதல்ல அந்த கேள்வியை கேட்டானா, எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரு. அவன் நிறைவான ஆசீர்வாதம் இருக்கும் போதும் இதே ஸ்டேட்மெண்ட். இப்போ எல்லாம் போன பிறகும் கர்த்தர் அவனை குறித்து சொல்றாரு, அவனை போல ஒருவனும் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ, இவ்வளவு சொத்துக்களை இழந்து, தன்னுடைய அருமையான 7 பிள்ளைகளை ஒரே நேரத்தில் இழந்து அடங்கம் பண்ணலை. நமக்கு என்ன செய்யலை தெரியல. புரியுதா? எப்படியா அடக்கம் பண்ணியிருப்பான்? 7 பிள்ளைகளையும் ஒரே குழியில் போட்டிருப்பான். நினச்சாலே நெஞ்சு நடுங்குதியா. நான் பேச எத்தனை பேருக்கு புரிகிறது? 7 பிள்ளைகளையும் என்ன பண்ணாவன்? அடக்கம் பண்ணலையா ஐயா? அடக்கம் பண்ணி எல்லாத்தையும் இழந்திருக்கு. அவனை குறித்து கர்த்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, உத்தமனாய் அவனை போல ஒருவனும் இல்லை. அப்போ எல்லாம் இழந்த பிறகும் என்னாச்சு? அவன் கர்த்தரை தூசிக்கலை. கர்த்தர் அவனை குறித்து ஒரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். என்ன ஸ்டேட்மெண்ட்டு? ஆரம்பத்தில் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டாக கர்த்தர் கொடுக்குறார். சாட்சியை கொடுக்குறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். உடனே கர்த்தர் சொல்கிறாரு, இன்னும் கவனம் வச்சிரு. இன்னும் கவனம் விடலை. ஏன்னா அவனை பீஸ் ஆக்கினா தான் யார் விடுவா? அவன் கர்த்தரை என்ன செய்யணும்? வாயால் தூசிக்கணும். அதனால சொன்னார், மனுஷன் ஜீவனுக்கு பதிலாக ஜீவனம். பைபிள் இருக்குல்ல ஐயா, தோலுக்கு பதிலாக தோலை கொடுத்துருவான். ஆனால் நீர் அவர் எலும்பை தொடுவீரானால், அப்படி தானே இருக்குது. நான் சொல்லுதை கொஞ்சம் கவனிங்க. எலும்பை தொடுவீரானால் அப்படி யாரை சொல்கிறான்? தேவனுடைய மனுஷனாகிய தேவனுடைய பக்தனாகிய யோபை பற்றி இவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். இவன் கண்டிப்பாக நிச்சயம் தேவனை தூசிப்பான்னு சொன்ன உடனே கர்த்தர் பெர்மிஷன் கொடுத்தாரு. கொடுத்த உடனே உள்ளங்காலத்துக்கு உச்சந்தலை வரைக்கும் என்ன செய்தான்? சாத்தான் வாதித்தான். பைபிளில் சொல்லியிருக்குது, அவன் ஓட்டை எடுத்து என்ன செய்தான்? சுரண்டி, அப்படி தானே? சோட்டை எடுத்து சுரண்டி என்ன செய்தான்? சாம்பலில் உட்கார்ந்தான். முன்னால் விழுந்து படுத்தான். இப்போ தான் இந்த செய்தியில் எனக்கு ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டால், பாருங்க ஒருத்தி எவா மனைவி. எனக்கு இல்லை என்னன்னு கேட்டால், 7 பிள்ளை சேர்த்துருக்கு, சொத்து சேர்த்துருக்கு. அவளுக்கு கொஞ்சமாச்சும் அழுதுருக்கலான்னு பாருங்களேன். கல் கடங்க வந்து நிற்க பாருங்களேன். அதான் எனக்கு ஆச்சரியப்போம். இந்த செய்தியில் அவன் அழணுமா வேண்டாமாயா? சொல்லுங்களேன். அழணும். அழுது என்ன இருக்கணும்?
நீங்கள் ஒரு தடவை சாட்சி கேட்டிங்களே, ஒரே மாவா 13 வயசு பிள்ளை 15 லட்ச ரூபாய்க்கு ஒரு ரூம்பு கைத்தை போட்டுட்டு நின்றுட்டா, கைத்தையோ சேலையை கட்டிட்டு நின்றுட்டா. அவங்க வீட்டில் 1 மாதம் ஆச்சான் சாப்பாடாக்கி. இவங்கெல்லாம் செவம் பண்ண போனப்போ தான் ஸ்டவ்வே வச்சுருக்காப்புல. அவள் அழுத மாதிரியே எனக்கு தெரியலை. ஏன்னா சொல்கிறது உங்களுக்கு அப்படி தானே ஐயா? அவன் அங்கேருந்து வாரா, யோ யோ நம்ம ஊரில் யோ நீ யாயா உயிரோடு இருக்க? கும்பிட்டு அவ்வளவும் போயிட்டு தேவனை தூசித்து. எனக்கு இந்த சீக்கிரட் என்னன்னு கேட்டால், இது யார் சொன்னது? சொல்லுங்க. நீங்கள் பெண்கள் ரொம்ப ஊமை மாதிரி இருக்கீங்கள, வீட்டில் வந்தால் என்ன வரிச்சை பண்ணுதிய? இதை சொன்னவே யாரு? அவன் எங்கே சொல்லியிருக்கான்? பரலோகத்தில் சொல்லியிருக்கான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சீக்கிரட்டு இவளுக்கு எப்படி தெரியுங்க தான் என்ன கவனிக்கையா? நான் கேட்க கேள்வி சரிதானா? அவன் சொல்கிற வார்த்தையை இவா இப்படி சொல்லியிருக்கான்னா, அப்போ 2 பேருக்கும் கான்டாக்ட் எப்படி இருந்திருக்கு? உற்சாகமாக இருக்கீங்களா? யாருக்கு கான்டாக்டு? இப்போ புரியுதா? மாம்சத்தில் யாரோட? யோபுவோட. ஆவியிலோ அவங்க கூட. புரியலையா? இப்போ அவன் ஆவி இறங்குனதுனால இவன் கரெக்டாக சொல்கிறா பாருங்க. இதுதான் என் ரகசியம். சில ஆட்கள் பேச பார்த்தீங்கன்னா லூசிஃபர் பேசுன மாதிரியே பேசுவாங்க. ஏன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் யாரு கான்டாக்ட் இருக்கு? யாருக்கு? கனியே புசிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இவன் புசிச்சு அவன் வாயிலே வச்சுட்டான். காரணம் யார்கிட்ட பேசுனதுனால? யார்கிட்ட பேசுனதுனால? அவன்கிட்ட பேசுனதுனால. இது ஒரு சீக்கிரட்டுக்காக சொன்னேன். புரியுதா? இப்போ இந்த ரகசியம் யாருக்கு தெரியுது? சாத்தான் சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தையும் யார் சொன்னா? யோபுவின் மனைவி சொல்கிறா, நீ ஏயா உயிரோடு இருக்க? தேவனை தூசித்து ஜீவனை விடும். எனக்கு இதில் இன்னொரு சீக்ரெட் என்ன கிடச்சிதுன்னா, கர்த்தரே சாத்தான்கிட்ட ஜீவனை கை வைக்காதுன்னு இருக்கிறாரு. இப்போ எனக்கு என்ன விஷயம்னு கேட்டால், இவ சாத்தானோட பயங்கரமான ஆள். சந்தோஷமாக இருக்கீங்களா? சாத்தானுக்கே கர்த்தர் என்ன கொடுக்கல? ஜீவனை எடுக்கிறதுக்கு கொடுக்கல. இப்போ இவன் ஒன்று இவாளை கொண்டு ஏவி இருக்கணும், இவளை கொண்டு ஏவி அவன் எப்படியாலும் என்ன செய்யட்டும்? செத்துறணும். ஏன்னா சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போ இதில் நான் என்ன எழுதி வச்சிருக்கேன்னா, இவ சாத்தானுக்கே பாடம் எடுக்கக்கூடியவா. உங்களை சொல்லலை. யாருக்கு? சாத்தானே உயிரை தொடக்கூடாதுன்னு சொன்னால் இவ ஒரு ஸ்டெப்பு எதுக்கு மேலே அடிக்கா? சொல்லுங்க. ஒரு அருமையான போதகர் வருகின்ற ஆசிரியர் எழுதினோடனே ஒரு பெரிய ஆவிக்குரிய கூட்டம் நடக்கான். சாத்தான் ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குதானாம். கேட்காங்களாம். என்ன கேட்காங்கன்னா, கூட்டம் ஆவிக்குரிய கூட்டம் நடக்குது, நீ என்ன இப்படி படுத்து தூங்குதுன்னு அவன் சொன்னாலும் அது நம்ம கூட்டம் தான் அப்படிதான். அப்போ இவ சாத்தானுக்கு ஒரு ஸ்டெப் என்னது மேலே? என்ன மேலே? ஜீவனை விட்டுறியா? ஏன் உயிரோடு இருக்க? நான் சொல்கிறது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? புரியுதா? அப்போ சொல்கிறான், நீ பைத்தியக்காரி பேசுகிற போல பேசுகிற. கர்த்தருக்கு நன்மை பெற்றனா தேவனை தூஷிக்கலை. இப்போ கொஞ்சம் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு பண்ண 2 பாயிண்ட் இருக்கு. இப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், இதுக்கடையில் சாத்தான் என்னட்டான், நண்பர்கள் அனுப்பிவிட்டான். நிரூபிக்கப்பட வேண்டிய உத்தமம், அதுக்கு தான் அந்த பாயிண்ட். யார் வந்துட்டா? 7 நாள் அமைதியாக இருந்து தொலைச்சான பார்த்தீங்களா? இவன் பேச ஆரம்பித்தான். அவ்வளோ வேறும் அட்டாக்கு. உனக்கு சும்மாவாயா வந்திருக்கு? நீ அடகு வாங்கினதை கொடுக்கல, இதெல்லாம் பைபிளில் இருக்கியா? நீ அப்படி பண்ணின, இப்படி பண்ணின, நீ அநியாயம் பண்ண, அதனால தான் உனக்கு இப்படி வந்துச்சு. சொன்னாங்களா சொல்லலையா? புரியுதா? இப்படி சொல்லி கர்த்தர் பார்த்தாரு, அவனை இவனை கொன்று அவனே கிடந்து சாத்தான் வேற வாதிச்சுக்கிறான், இவ அநியாயம் வேற. கவனிங்க. இப்போ இந்த மாதிரி 4 நண்பர்கள் வந்தாங்க பார்த்தீங்களா? இவன் வேற அவனை போட்டு உருட்டுறான். யார? யோபுவ. கவனிச்சிங்களா? ஆனால் இவன் ஒரு இடத்துல கூட ஆண்டவரை தப்பாக பேசலை. வழக்காடு நான் அவன் ஒன்று சொன்னான். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறதுன்னு சொன்னான். பிரைஸ் தி லார்ட். யோபு 16:19 சீக்கிரம் வாசிக்கையா. கொஞ்சம் சரிதானா? கொஞ்சம் எடுங்களேன். எனக்கு சப்ப. இப்பொழுது என்னுடைய சாட்சி எங்க இருக்குது? நீ 1000 பேர் என்னை பற்றி எதுவும் பேசலாம்யா, ஆனால் என்னை குறித்து சாட்சி பகர்கிறவர் எங்க இருக்கிறார்?
பரலோகத்தில் இருக்கிறார். 42ஆம் அதிகாரம் வரும்போது அதே கர்த்தர் 2 முறை அவனை குறித்து அவன் உத்தமன் பொல்லாப்புக்கு விலகிறவன் சொன்னவர் 42ஆம் அதிகாரத்தில் வரும்போது கர்த்தர் யோபுவோடு நேரடியாய் சொன்னார். யோபுனுடைய நண்பரிடத்தில் சொன்னார், என் தாசனாய யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினது போல நீங்கள் பேசவில்லை. எலிப்பாஸ் உன் மேல எனக்கு கோபம் வருது. 2 முறை சொன்னார்யா. 42ஆம் அதிகாரத்தை வீட்டில் படிச்சு பாருங்க. கவனிக்கீங்களா? இவ்வளவு நெருக்கடி வந்த பிறகும் சாட்சி பகிறவர் அவனை பார்த்து சொல்றாரு, யோபுவை போல, என் தாசனாயி யோபுவை போல நீங்க எப்படி பேசல? என்னை குறித்து அதை மாத்திரம் கொஞ்சம் வாசிங்க ஐயா. சீக்கிரம் வாசிங்க. வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானான எலிபாசை நோக்கி, உண்மையிலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அடுத்ததுல 8 கடைசியை பாருங்க. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. கவனிக்கீங்களா? அப்போ இப்ப பாருங்க, அவன் எப்படி நிரூபிக்கப்பட்ட உத்தமன். அதனாலதான் யாக்கோபு 1:12 சொல்லுறது, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் என்ன கொடுப்பாராம்? ஜீவ கிரீடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவன் உத்தமன் என்று அவன் பாதிக்கப்படுவதற்கு முன்னால கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். பாதிக்கப்பட்ட பிறகு அதே சாட்சியை கொடுக்கிறார். இப்போ இது எவ்வளவு நாள் நீடிச்சதோ நமக்கு என்ன செய்யாது தெரியாது. இப்ப கர்த்தர் சொல்றார், அவன் என் தாசன். ஏன்னா சாட்சி பகர்கிறவர் எங்க இருக்கிறாரு? என் தாசனாகிய யோபுவை போல நீங்க எப்படி பேசல? நிதானமாய் என்னை குறித்து பேசவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அவனை சில காரியம் நடந்துச்சு, போய் ஜெபம் பண்ணு, அப்புறம் பலி செலுத்து. கர்த்தர் ரெட்டிப்பாக ஆசீர்வதிச்சார். யாருக்கு? யோபுக்கு 7 பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அழகான பிள்ளைகளாம். ஒவ்வொருத்தையும் பேரை வச்சாப்புல. யோபுவின் பிள்ளைகளை போல சௌந்தரியமான பிள்ளைகள் யாரும் இல்லை. கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதிச்சாரு? ரெட்டிப்பாய். எல்லாரும் உடனே கொடுத்தாரான்னு சொல்ல முடியாது. ரெட்டிப்பாய் ஆசை. நெடுநாள் அவன் வயதாக இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். இப்போ புரியுதா ஐயா? அப்போது இப்போ சாத்தான் கிட்டே வரல. அவன்கிட்ட போயிட, இன்னும் அவன்கிட்ட போனால் உன்னை கொன்றுவேன். அவன் கிட்ட போயிடக்கூடாது நீ. அப்புறம் இந்த சம்பவம் நடக்கவே என் மகன் யோபு எவ்வளோ உண்மையாக இருந்தான். இந்த செய்தி எத்தனை பேரை டச் பண்ணியிருக்கு? ஏன்னா அன்பான சகோதரியை, நீ உத்தமன்னு சொன்னால் சில டெஸ்ட்டு இருக்கத்தான் செய்யும். என்ன இருக்கும்? சொல்லுங்க. டெஸ்ட்டு இருக்கும். அது எப்படி இருக்குமோ எனக்கே தெரியாது. அது யாரை எப்படி டெஸ்ட் பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும். அந்த டெஸ்ட்டில் யார் உண்மையாக இருக்கணும்? நம்ம உண்மையாய் விளங்க வேண்டும். அப்போ நிரூபிப்பார். என்ன செய்வார்? நீ பண விஷயத்தில் உண்மையாக பணத்தை கொடுத்து பார்ப்பார். பிரைஸ்லாம் சொல்லுதான். நான் சொல்லுவேன், பாட்டு பாடலாம் ஐயா. அப்போ தேவன் சும்மா சொல்லல, அவன் உத்தமன் என்று அவன் நிரூபிக்கப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உத்தமனுக்கு கர்த்தர் துணை. என் அன்பு சகோதரியே, உத்தமியாக இருக்கேன். என்ன செய்யணும்? அதான் பைபிளில், நான் அதுக்கு தொகையில் எதுக்கு தொகையில் என்ன உத்தமியோ ஒருத்தி தான். அப்படி இருக்கா இல்லையா? 1000 பேர் இருந்தாலும் உத்தமி ஒரு ஆள் தான். யாராக இருக்கணும்? அப்பா இவ பெரிய உத்தமி ஐயா. நம்ம ஊரில் பேசுவோம், இவ பெரிய உத்தமி. நான் சொல்கிறேன், அவன் பேசுகிற கிண்டலே நம்முடைய வாழ்க்கை உத்தமியாக மாறுவோம். பிரைஸ் லார்ட். இந்த பாயிண்ட் எத்தனை பேரை டச் பண்ணியிருக்கு? எப்படி கேட்குங்களே எனக்கு தெரியாது. நாம் இந்த 2024 உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொன்னால் நாம் நிரூபிக்க வேண்டும். என்ன? எப்படி நிரூபிக்கணும்? உத்தமர்கள் என்பதை காமிக்கணும். சாத்தான் தூண்டி விடுவோம், இடம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இது 2 நாளாகவும் 19:11 இருக்குது. கவனிக்கிறீங்களா? ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா, இங்கே யோசபாத்தை பற்றி இருக்குது. இது ஒரு யோசபாத்தை பற்றி கூறின வாழ்க்கையை அந்த 2 நாளாக அந்த படிங்க. அதை 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரல் இட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். கவனிக்கீங்களா? கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். பிரைஸ் தி லார்ட். யோசபாத் ஒரு உத்தமன். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? கர்த்தர் துணையா இருக்கிறான்னு சொல்லி தவறானவனுக்கு போய் துணை பண்றான்.
எச்சரிப்பு. கர்த்தர் நம்ம கூட துணை இருக்காருன்ட்டு கண்டவனுக்கெல்லாம் கர்த்தருடைய எதிரிக்கு போய் துணையாக நிற்காத மாட்டிக்கிட போகிறேன். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆகாப் ஒரு துன்மார்க்கன், அவன் போயிட்டு வந்து தப்பிச்சு வந்துட்டான். புரியுதா உங்களுக்கு? அதனால் அந்த தீர்க்கதரிசி எச்சரிக்கிறான், நீ அவனுக்கு ஏன் துணை பண்ண? யாருக்கு? அந்த ஆகாப் கர்த்தருக்கு விரோதமானவன், அவனுக்கு கர்த்தருடைய எதிரிக்கு ஏன் துணை செய்தன்னு சொல்லி அவனை எச்சரிப்பு. கர்த்தர் உங்கள் கூட இருக்காருன்னு கண்டவனுக்கெல்லாம் போய் துணை செய்யாதீங்க, மாட்டிக்கிட போகிறீங்க, கண்டிப்பாக கவலைப்படுவீங்க. கர்த்தர் வராத இடத்துக்கு போகாதீங்க. பேச எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்போ ஆகாப்போடு சேர்ந்து யுத்தத்துக்கு போகிறான். யுத்தத்துக்கு போகிற நேரம் இவன் இப்போ நல்லா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த மிகாயா தீர்க்கதரிசி வர்றது, நீ ஆகாப்பை சொல்லுவான், நீ கண்டிப்பாக சாவ. இவன் சொன்னால் நான் சாவ மாட்டேன் சமாதானத்தோடு. சரி பார்ப்போம். உடனே அவன் தந்திரம் பண்ணுறான் பாருங்க. அவன் சொல்கிறான், இது எப்படி நடக்குன்னு பார்க்கறதுக்காக வேண்டி ஆகாப்பு வேஷம் மாறிக்கிட்டான். பொம்பளை வேஷம் போட்டானா என்னமோ நமக்கு தெரியாது, வேஷம் மாறிக்கிட்டான். இப்போ யோசபாத் எப்படி போகிறான்? டைரெக்டாக போகிறான், ராஜவஸ்திரம் தரிச்சு. இப்போ கவனிக்க, ஆனால் அவன் சொல்லி விட்டுருக்கான், அதான் இஸ்ரவேல் ராஜா கூட மாத்திரம் சண்டைக்கு போகணும், வேற எவன் கூட நிச்சயக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாது. அதனால் இவங்க சீரிய படைகள் வரும்போது உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இப்போ சீரிய படைகள் வரும்போது கரெக்டாக இவனை சுற்றி பிடிச்சிட்டாங்க. யார சொல்லுங்கய்யா? யோசபாத்தை சுற்றுனா அவன் அடுத்தால என்னையா செய்வான்? முத்தமாக கொடுப்பான். கவனிக்கீங்களா? அதாவது இப்போ சுற்றி நிற்காங்க பாருங்க. இவன் ஓன்னு கத்திட்டான். யாரை பார்த்து கத்திருப்பான்? ஆகாப்பே என்னை காப்பாற்றினா சொன்னான், ஆண்டவா நான் இப்படி உண்மை துணையாக இருந்து இந்த திருடனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி துணையான உடனே கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாக இருந்தார். ஹெல்ப்னு ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு, துணை. உடனே கர்த்தர் அவர்களை விலகி போக சொன்னார். எங்க இவன் சத்தம் போட்ட உடனே அவங்க சொல்கிறான், இவன் இஸ்ரவேல் ராஜா இல்லைன்னு சொல்லி விலையிட்ட அம்பை தெரியாமல் அடித்தான். பார்த்தீங்களா? அவன் அவுட். என் அன்பு சகோதரியே சகோதரனே, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இது நீங்கள் பார்க்கலாம். இப்படி பரிசுத்தவான்களுடைய சரித்திரம் நிறைய இருக்குது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, தானியேலு, தாவீது, இவங்கெல்லாம் உத்தமர்கள். அதனால் கர்த்தர் துணையாக இருந்தார். அந்த ராஜா முன்னால் நீ உண்டாக்குன சிலையை வணங்க மாட்டேன், எங்களை காப்பாற்றினாஞ்சர் தான் அவர் பார்க்குறாரு. அடாடா என் பிள்ளைகள் நீ காப்பாற்றினா தான் தெய்வம்னு சொல்லலை, காப்பாற்றாட்டாலும் நான் தான் தெய்வங்கிறத அவங்க அறிக்கிட்டான். பார்த்தீங்களா? அதனால் இப்போ எனக்கு இந்த செய்தி என்னென்னு கேட்டால், நேபுகாத் பாருங்கள், இந்த செய்தி என்னென்னு கேட்டால் எனக்கு ஒரு ரகசியம் எனக்கு என்ன வெளிப்படுதுன்னு கேட்டால், இவன் நேபுகாத்நேச்சார் அவன் சொன்ன உடனே அவங்க எதுக்கு ரெடி ஆகிட்டாங்க? நீ எங்கே வேணாலும் தூக்கி போடு, யாரும் வணங்க மாட்டான், ஒன்னையே வணங்க மாட்டான், நீ உண்டாக்குன சிலையை வணங்க மாட்டான். இப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், எனக்கு இப்போ என்ன வெளிப்படுதுன்னு கேட்டால், இவன் பனிஷ்மெண்ட் கொடுத்தது 3 பேருக்கு தான். யாருக்கு? ஆனால் இப்போ 4வது ஆளும் சேர்ந்து பனிஷ்மெண்ட் வாங்க போகிறாரு. அவர் தான் என் ஆண்டவர். இவன் யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்? 3 பேருக்கு. புரியுதா? ஆனால் இப்போ இன்னொரு ரகசியம் எனக்கு வெளிப்படுதுன்னா, இந்த 4வது ஆளு கர்த்தருடைய தூதன். அதனால இப்போ இவங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டா, ஏய் நேபுகாத்நேச்சார், நீ உண்டாக்குன சிலை அப்படியே நெடுமாடு மாதிரி நினைச்சது நிக்குது. ஆனா இப்ப நான் ஆராதிக்கிறேன் பாத்தியா, அந்த தேவனே என் கூட வந்துட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எனக்கு பிரைஸ் தி லார்ட். யாரு? அந்த ஆண்டவரே இங்கே வந்ததுனால இப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கூட கொஞ்சம் துள்ளி குதிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிதானயா? 3வது ஆள் தேவபுத்திரனை போல இருக்கு. கர்த்தர் பார்த்தாரு, உங்களோட நானே வரப்பா, நீங்கள் அக்கினியிலேருந்து என்னை ஆராதிக்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர்ட்ட கர்த்தர் பேசுகிறார்? உத்தமர்கள் ஐயா. இவன் தான் உத்தமன். பவுலும் சீலாவையும் செயலுக்குள்ளே போடும்போது ஆராதிச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரே வந்துட்டாரு. எங்க? ஆனால் இப்போ இவங்களுக்கு சந்தோஷம் என்னன்னு கேட்டா, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. அதுக்கு சிபிஎம் பாஸ்டர் ஒருத்தர் சொல்கிறான், அவன் என்னன்னாலும் புத்தி மாறாது, அது மெல்கிசேதேக்கான். ஏன்னா அவனும் மெல்கிசேதேக்கு தான் சொல்லுவான். மெல்கிசேதேக்கு வரபடி ஒருத்தன் என்கிட்ட கேட்டான், மெல்கிசேதேக்கு வரபடி பாஸ்டர் ஆயிருக்கையா அப்படின்னா நீ கல்யாணம் முடிக்கல. அப்படி கிடையாதுயா, மெல்கிசேதேக்கு வம்ச வரலாறு சேர்க்கப்படவில்லை. கண்ட வம்ச வரலாறுலாம் 1 நாளாம் படித்தாலே ப்ரெஷர் ஆளுகளுக்கு கூட கொஞ்சம் ஏற்றணும்னா 1 நாளாம் படிக்க சொன்னால் போதும், படித்து மனப்பாடமாக சொல்லுன்னு சொன்னால் போதும்.
கக்கலா புக்கலா அவனை பெற்றான், இவனை பெற்றான், சாமுவேல் எல்கானா, மண்டை நொறுங்கி ப்ரெஷரு ட்ரிபிள் ஆகி மண்டை ஏறிடும். சரிதானா? புரியலையா உங்களுக்கு? ஒன்று நாளாம் படிக்க முடியாது. பேசுறது புரியுதா? அதனால் பாருங்கள், அவர் சொல்கிறார் மெல்கி நோ, அங்கே யாரே வந்துட்டா. நான் சொல்கிறேன் என் அன்பு சகோதரியே சகோதரனே, இப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ நம்ம ஆண்டவரே வந்துட்டாரியா, அதனால் உள்ளே உட்காந்து ஆராதனை. ஆமாம், இது மாதிரி நீ கர்த்தருடைய காரியத்தில் எங்கே போனாலும் கர்த்தர் ஒன்று தனியாக இருக்க விட மாட்டார். ஆனால் யார் அனுப்பணும்? யோசேப்பை இவனும் அனுப்புனானுங்க. ஆனால் கர்த்தருடைய திட்டம். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எங்கே போனாலும் யாரோட போனோம்? கர்த்தர் சொல்கிற இடத்துக்கு போங்க. அதனால் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. தானியேல் கூட கர்த்தர் இருக்கு இல்லையா? 3 வேளை அவன் ஜெபம் பண்ணான், கர்த்தர் கூட இருந்தார். காலேபோடு கர்த்தர் இருக்கு இல்லையா? யோசேப்போடு இருக்கு இல்லையா? உத்தமமாக என்னை பின்பற்றின இவர்களை போல மற்றவன் கிடையாது. காலேபுக்கும் யோசுவாவுக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். சில எச்சரிப்புகளை சொல்லி முடிக்கிறேன். சில 1 தெசலோனிக்கர் 2:4 பார்த்தீங்கன்னா, இந்த உத்தமர்களுக்கு தான் கர்த்தர் ஊழியத்தை, அவர் கொடுக்குற ஊழியம் உத்தம ஊழியம். புரியுதா? அதனால் இந்த ஊழியம் 1 தெசலோனிக்கர் 2:4 சொல்லுது, கர்த்தரந்தை உத்தமர் என்று எண்ணினபடியே இந்த ஊழியத்தை கொடுத்தார். ஊழியம் தேவனுக்கு பிரியமாய் செய்வார். ஆனால் கடைசி ஒரு பாயிண்ட்னு கேட்டால், உத்தமர்களை பாவம் செய்ய தேவன் அனுமதிப்பதில்லை. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசித்து ஒரு எச்சரிப்போடு கூட இந்த செய்தியை முடிப்போம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தை திருப்புங்க முதல்ல. அதில் பாருங்க, தேவன் உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். பிலிப்பியர் 1:9 வாசித்து விடுங்கள். அதோட நான் முடிக்க பார்க்கிறேன். பிலிப்பியர் 1:9. உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் இங்கதான் நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் இயேசு இப்படி சொன்னார், சர்ப்பத்தை போல வினாவும் புறாவை போல. அப்போ உத்தம இருதயம் இருக்குன்னு சொன்னா இந்த சம்பவம் என்னது? அதாவது ஆபிரகாம் என்ன சொல்லி கூட்டிகிட்டு போனான்? நீ போகிற இடத்துலலாம் எப்படி சொல்லணும்? சிஸ்டர்னு சொல்லணும். ஏன்னா இந்த ஊருக்காரன் நம்ம மோசமானவன், என்னையை கொண்டுட்டு உன்னையே தூக்கிடுவான். அந்த ராஜாக்களுடைய பழக்கம். எவ்வளோ அழகானவ வந்தா, ஆமாயா அழகாக வந்தால் புருஷனை கொண்டுட்டு யாரும் தூக்கிடுவா. அதுதான் ஆபிரகாம் சொன்னான், நீங்கள் பயம் இல்லாதவங்க என்னை கொண்டு போட்டுருவாங்க, கொண்டுட்டு யாரை தூக்கிடுவாங்க. இதைத்தான் கேராரூர்லேயும் அவன் சரிதான். எப்போ கேட்குங்களா? அப்படி உடனே இவன் என்ன பண்ணிவிட்டான்? இவன் சொன்னது தப்பது காண்டி சொன்னான். 2 தடவை ஏற்கனவே மாட்டியிருக்கான். இதுக்குள்ளே ராஜா கூட்டிகிட்டு போயிட்டான். எங்கே ராஜாவனுடைய கட்டளை இருந்தால் என்னையா செய்யணும்? சொல்லுங்க, செய்து தான் ஆகணும். தூக்குனா தூக்கிடணும், அப்படி தானே? ஓ, போலீஸ் துறையில் பெரிய அதிகாரி, அவரை போய் தூக்குனா எதுக்கு தூக்குன்னு அவன் சொல்லுவான். இல்லாட்டா அவன் வேலை போயிடும். அதனால் அவர் தூக்கிட்டு வந்துட எப்படி பார்ப்பல. உடனே இவங்க என்னச்சுவாங்க? தூக்கி என்னத்துக்காத்து அவர் சொன்னார், தூக்கிட்டு வந்தேன். மிதினா மிதிப்பாங்க, காலை ஒடினா அப்படி தானே ஒடிச்சிட்டு என்னத்தால் ஒரு கேஸை போட்டு அது அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது கையை ஒடித்து விட்டான்னு சொல்லி எழுதி அதுக்கு என்னெல்லாமோ பண்ணுறாங்க. காவல்துறையை விசாரிக்கிறது ஆண்டவர் தான். பையில் உன்னதமான சென்னை உன்னதத்திலும் காவல்துறையை, அது அப்புறம் அது பார்க்கலாம், ஜட்ஜ்மெண்ட்டில் பார்க்கலாம். எங்கே வரும்? நியாய தீர்ப்பில் க்ளீனாக வரும். பாஸ்ட்மார், டாக்டரு, போலீஸ் துறை, காவல்துறை, நீதித்துறை அத்தனை என்ன செய்யும்? கவனிக்கிங்களா? அதனால் இவனை உள்ளே கூப்பிட்டாச்சு. இப்போ எப்படி இருக்குது? ஆபிரகாம் என்னச்சுவான்? தூங்குவான் ஐயா? சொல்லுங்கள். தூங்க முடியாது. இவன் சொல்லுவான், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, நான் என் புத்தியால் கெட்டுட்டேன், நான் என் சொந்த புத்தியில் இப்படி சொல்லிட்டேன். கடைசியில் என் பாசமுள்ள மனைவி எங்கே போனாலும் துணைக்கு வர்றவளை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டான். இன்னைக்கு என்னெல்லாம் செய்து தொலைக்கான்னு நினச்சேன். நான் நடந்த சம்பவத்தை சொல்கிறையா? ஹமாஸ் தீவிரவாதிகள் நெட்டனியாக சொல்லியிருக்காப்புல, அவளை ஹோஸ்டேஜையும் கொண்டுட்டான்னு நெட்டனியா அழுறாரு. அப்போது ஒரு லேடி, அந்த யூத பெண் சாட்சி சொல்லும்போது அழுதுட்டா. ஒரு கட்டம் வரும்போது ஹமாஸ் என்னெல்லாம் பண்ணுனா, ஹஸ்பண்ட் இருக்காப்புல சொல்லிகிட்டே இருக்கிறவா பிம்மிட்டா. ஏன்? செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். கேட்டிங்களா? கேட்கலையா ஐயா? மோசமான அயோக்கியனுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அதனால் எப்படி இருக்கும்? இஸ்ரேலில் இன்னைக்கு மக்கள் போராடுறாங்க, எப்படியாலும் விடுதலை கொடு, கொண்டுட்டான் அப்படிங்காங்க. செய்யும் ஐயான்னு சொல்லுங்க ஐயா.
நம்ம குடும்பத்தில் நம்ம மனைவியோ பிள்ளைகளையோ இப்படி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம எப்படி இருப்போம்? சொல்லுங்கள். எவ்வளோ தான் பிடிக்காதவளாக இருந்தாலும் சம்மதிக்க மாட்டாயா? அப்படி தான் செய்தியை கேட்கணும். நம்ம மனம் எப்படி இருக்கும்? ஆண்டவரே காப்பாற்றுங்கப்பா, ஏதாவது பண்ணிடக்கூடாதுப்பா. புரியுதா உங்களுக்கு? அதனால இவனும் ஜெபம் பண்ணியிருப்பான். கர்த்தர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏற்கனவே இவா இன்னும் ஒரு உற்பவ கால திட்டத்தில் வரவே பிள்ளை இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. இது வாக்கு தத்தத்தை பிள்ளை பிறக்கிறதுக்கு தான் சரீரத்திலே அற்புதம் நடந்திருக்கு. அதுக்குள்ளே இந்த நாய் கை வச்சிடக்கூடாது. நான் படிக்கணும். என்னைக்கு தேவன் சொன்னாரோ அன்னைக்கு அவ சரீரத்தில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. புரியுதா? ஆபிரகாம்கிட்ட இதில் யார் கை வச்சிடக்கூடாது? சாத்தான் கை வச்சிடக்கூடாது. அதனால் நான் சொல்கிறேன், ராஜாவை எவையா சந்திப்பான்? பியூனா சந்திக்க முடியும். ராஜாவுக்கு ராஜாதி ராஜா தான் சந்திக்க முடியும். புரியுதா புரியலையா? எவ்வளோ பெரிய ராஜானால் பெல்சாசார்னா அங்கே ஒரு ராஜா நிற்பார். எவ்வளோ பெரிய நம்ம ஆள் பெரிய ஆளாக இருக்கலாம், அங்கே நம்ம ஆண்டவர் நிற்பாரியா? சொல்லுங்க. ஆமாம், அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. யாரு? நம்ம ஆராதிக்கிற இயேசு கிங் ஆஃப் கிங்ஸ். இனி சிலுவையில் அடிபட்டவரா இல்லையா? அநேக கிரீடம் சூட்டப்பட்டவராய், கிருபையுள்ள வார்த்தையாய் இல்லை, வாயில் இருவரும் கருக்குள்ள பட்டயம் உடையவராய் இயேசு வரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி அப்படித்தான் வருவார். வாயில் இருவரமும் கருக்குள்ள பட்டயமாய் அந்த கிறிஸ்துவை நேருக்கு நேர் சந்திப்பார். அவர் வாயிலிருந்து பட்டயம் எல்லாரையும் கொல்லும். குதிரை கடி காலத்து வரைக்கும் ரத்தம் போகும். புரியுதா புரியலையா? நரியை ஏறுவதை பார்த்து சொன்னார், அந்த நரிக்கு போய் நான் சொன்னதாக சொல்லு அப்படின்னாரு. ஏன்னா அவர் ராஜா என்பதை வெளிப்படுத்தி காமிச்சார். நமக்காகத்தான் பலியானாரே ஒழியான. அதான் ஒரு நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தேன். அவர் சாத்தானுக்கு சிங்கம், நமக்கு ஆட்டுக்குட்டி. சாத்தானுக்கு அவர் யாரு? தலையை நசுக்கிட்டார். ஆனால் நமக்கு ஜீவ பலி. இதை புரிஞ்சுக்கணும். யாருக்கு? காவல்துறையில் பெரிய அதிகாரி இருக்காங்கன்னா பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருப்பார், மனைவிக்கு கணவனாக இருப்பார். ஆனால் அங்கே இருக்கவனுக்கு இப்படியாக இருப்பார், மிதின்னு மிதிப்பாப்புல. அப்படித்தானே? ஆமாம், அப்படி இருக்க முடியுமா? அது மாதிரி நமக்காக அவர் பலியானார். ஆனால் சாத்தானுக்கு அவர் யாரு சொல்லுங்க? சிங்கம். அவனை தொலைச்சி விட்டாராக்கும். சிலுவையில் வச்சு பீஸ் ஆக்கி விட்டார். இதுதான் நடக்க போகுது. அதனால் இப்போது ராஜாதி ராஜா எங்கே போய் நிற்காருப்பா? அரண்மனைகளை போய் நிற்காரு. எங்கே? கேட்டெல்லாம் பூட்டியிருக்கோம். முதல் கேள்வி, அவளை தொடாத, அவள் வேறவனுடைய மனைவியாக இருக்கா, அவளை தொட்ட நீ செத்த. அதுக்கு அவன் சொன்னான், நான் உத்தம இருதயத்தோடு தான் அதை செய்தேன். ஏன் அவன் சொல்கிறான்னு கேட்டால், அவள் இவனுடைய சகோதரி. சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அதனால நான் எப்படி தான் செய்கிறேன்? கர்த்தர் சொல்கிறாரு, நீ உத்தம இருதயத்தோடு தான் செய்த, உத்தம இருதயத்தோடு தான் நீ செய்யணும்னு நினைக்கிற, ஆனால் உன்னை நான் பாவம் செய்ய விடவில்லை. இந்த பாயிண்ட் எத்தனை பேருக்கு டச் பண்ணுது? இது தான் எச்சரிப்பா. உத்தம இருதயம்தான், ஆனால் நீ செய்ய போகிறது பாவம். புரியலையா? எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. உத்தம இருதயத்தோடு தான் நீ நீ இது செய்ய போகிறன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவன் அப்படி சொல்லிவிட்டான். ஆனால் அவள் வேறொருடைய மனைவியாக இருக்கிறாள். தொட்ட செத்துரு, ஒழுங்காக அனுப்பிடு, இல்லை உன் வீடு எல்லாத்தையும் நான் நாசமாக்கி போனேன் அப்படின்ட்டார். அடைச்சி போட்டார். நீ எதாயிலும் அவளை கை வச்ச சொல்லுங்கய்யா. அதனால் உத்தம இருதயத்தோடு என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அதைத்தான் பிலிப்பியரில் சொல்லியிருக்கு, உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக அன்போடு அந்த போயிடக்கூடாது. அன்பு வாசிக்க, உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். பாத்தீங்களா? அறிவில மாத்திரமல்ல, எல்லா உணர்விலும் பெருகணும். இதைத்தான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது நான் இயேசுவின் நாமத்தில் எச்சரிக்கிறேன், உத்தம இருதயத்தோட தப்பு பண்ணாத, அன்போடு அதை செய்வேன்னு சொல்லாத, அறிவு வேணும். என்ன வேணும்? உத்தம இருதயத்தோடு போய் தீயை பிடிக்க முடியுமா ஐயா? அப்போ உத்தம இருதயத்தை காக்கணும்னு சொன்னால் இந்த பாயிண்ட் எத்தனை பேரை டச் பண்ணுது? உத்தம இருதயம் தான், ஆனால் அங்கே தப்பு நடக்கு. உத்தம இருதயத்தோடு நீ சினிமா பார்த்தா, நான் நல்ல இருதயத்தோடு தான் பார்த்தேன்.
ஒன்றாந்தேதி சினிமா பார்க்காம இருந்தால் நல்லா இருக்குமா பாஸ்டர்? உங்களுக்கு ராத்திரி ஃபுல்லாக நான் உங்கள் செய்தியை கேட்டாச்சு, இனிமேல் எங்கள் ரொட்டீன் ஒர்க்கை பார்க்கணுமா வேண்டாமா? நல்லா சோம் பண்ணி சோத்திரம் பண்ணி காணிக்கெல்லாம் போட்டு இப்போ 1ஆந்தேதியிலிருந்து என்னது உத்தம இருதயத்தோடு என்னது செய்யாத. இந்த பாயிண்ட் எத்தனை பேரை புரியுது? அனுப்பிட்டா வெளியே. நான் சொல்கிறேன், உத்தம இருதயம்தான், ஆனால் அன்பிலும் எல்லா விதமான உணர்விலும் பெருக வேண்டும். அவள் வேறொருடைய மனைவியாக இருக்கிறாளே. பாலிய பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், கவனம். உத்தம இருதயத்தோடு போய் தப்பு பண்ணிடாத. என்னது சொல்லுங்க, தப்பு பண்ணிடாதீங்க. உத்தம இருதயம் இருந்தாலும் அதில் அன்பு இருந்தோடனே அப்படியே அப்பிக்கிடக்கூடாது. என்ன செய்யணும்? அறிவிலும். எவனோ ஒருத்தன் வந்தான், 2 கிளாஸ் டீ கேட்டான், தண்ணி ரொம்ப கேட்டான், கொடுத்தேன். இப்போ போலீஸ் வந்து நிற்கிதுன்னா அவன் கொலகாரையா? அதனால் யாகேல் பண்ணான். சிஸ்ரா தப்பிச்சு ஓடியாரான், தண்ணி கேட்டான். ஆண்டவனே வாரம் தண்ணி இல்லை, நமக்கு பாலே தர்றேன். புரியுதா? யாரும் கேட்டால் இல்லைன்னு சொல்லிடு. கர்த்தர் பார்த்தாரு, ஏற்கனவே பாராக்கிட்ட சொல்லிட்டாரு, பெண்ணிட்ட தான் மாட்ட போகிறான். அட்ஷா கவனம். இந்த கடைசி காலத்தில் அறியாமல் செய்யக்கூடிய பாவம் எத்தனையோ நிறைய நமக்கு வருகிறது. ஜாக்கிரதை. இது நான் எழுதலையா, ஆவியானவர் சொல்லுகிறாரு. ஏன்னா நானும் ஜாக்கிரதை. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வஞ்சக உலகத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் அன்பு எதுக்கு? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான். பாவத்தை தவிர்க்கவும் செய்யும். புரியுதா? உத்தமமாய் நம்ம பாவத்தில் விழும் தன்மை உண்டு. உத்தமமாக இருந்தாலும் அறிவு இல்லைன்னு சொன்னால் எங்கே விழுந்துருவோம்? பாவத்தில் விழுந்துருவோம். அதனால் உத்தமம் எதுக்குன்னு கேட்டாக்க, நாம் அந்த அன்பு இருந்தாலும் அதில் நாம் அந்த இது எதுக்குன்னு கேட்டால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான். பாவத்தை தவிர்க்கவும் செய்யும். புரியுதா? அதனால் உத்தமமாய் அன்போடு அறிவோடு வாழ்ந்தால் பரிசுத்தமாய் வாழலாம். எதை தவிர்க்கலாம்? பாவத்தை தவிர்க்கலாம். யோசேப்பை பற்றி படித்தோமே. வஞ்சக உலகத்தில் அன்பை அறிவினால் நிரப்புவோம், இல்லாவிட்டால் வஞ்சிக்கப்படுவோம். இந்த பாயிண்ட் புரியுதா? வஞ்சக உலகத்தில் அன்போடு மாத்திரம் வாழக்கூடாது. அன்பில் என்ன இருக்கணும்? எல்லாரையும் நேசிப்பேன்னு சொன்னால் சிக்கலில் மாட்டிடுவோம். அதைத்தான் அவன் யோசபாத்தை பார்த்து அவன் தீர்க்கதை சொல்கிறான். அவன் துன்மார்க்கன், அவன் தேவனுக்கு விரோதி, நீ அவனை போய் என்ன நேசிக்க? கர்த்தர் உன்னைய கொன்றுப்பாரு. ஆனால் நீ விக்கிரகத்தெல்லாம் விட்டுட்டு உண்மையாக இருந்ததுனால காப்பாற்றப்பட்ட. எச்சரிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் தேவையில்லாமல் நினைச்சக்கூடாது. நாங்கள் எல்லாரையும் ஒருபோல நேசிப்பேன்னா போய் சேர்ந்துருவீங்க. பாயிண்ட் எத்தனை பேரை டச் பண்ணியிருக்கு? அப்போ உத்தம இருதயத்தோடு என்ன செய்யக்கூடாது? கர்த்தர் சொல்கிறாரு, அவனை குறை சொல்லலை. நீ உத்தம இருதயத்தோடு தான் நீ இருக்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவனை பாவம் செய்யாமல் தடுத்த என் அன்பு தகப்பனே, தாயே, வாலிபனே. சில நேரங்களில் நம்ம உத்தம இருதயத்தோடு தான் எதாலும் செய்ய போவோம். கர்த்தர் நம்மை தடுக்கிற ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அறியாமல் செய்கிற பாவங்கள். இந்த பாயிண்ட் எத்தனை பேரை டச் பண்ணியிருக்கு? பிரைஸ் எல்லாம். இப்போ நான் கேட்குறேன், இந்த 1ஆந்தேதி உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்பதில் எத்தனை பேர் செய்தியால் தொடப்பட்டிருக்கீங்க? இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுவோம்.